தேவன் கொடுத்துருக்கிறது என்னவென்றே தெரியாமல் இதுக்கப்புறம் தான் அவர் ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்ற மாதிரி எண்ணங்கள்லாம் உருவாகி அவங்க ஜெபங்கள்லாம் கூட சில நேரத்தில் அப்படி இருக்கும். ஆனால் நமக்கு என்னெல்லாம் தேவை என்பதையெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே முன்கூட்டியே நம் தேவையை சந்திக்கும்படியான அனைத்து முன்னேற்பாடுகளையும் தேவன் செலுத்தி முடித்து விட்டார். எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. இப்போ இல்லை, இதுக்கப்புறம் கேட்டு ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் நாலேஜுக்கு அது போய் அதுக்கப்புறம் அவர் கொடுக்க போகிறாருங்கிற ஒரு எண்ணத்தோடு அல்ல, ஏற்கனவே எனக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நான் அதை அறிஞ்சு கொள்கிறேன். என்னுடைய பாவத்தினால தான் எல்லா சாபங்களும் என் மேலே இருந்தது. என்னுடைய பாவத்தினால் மட்டுமல்ல, ஆதாமுடைய பாவத்தினால முழு மனு வர்க்கத்தின் மேலும் பாவம் செஞ்சவர்களையும் பாவம் செய்யாதவர்களையும் இந்த சாபம் ஆண்டு கொண்டது. இன்றைக்கி மனு வர்க்கத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பார்த்திங்கன்னா பாவம். இந்த பாவத்துக்கு மனுஷனுடைய கிரியை ஒரு தீர்வாக இருக்க முடியாது. மதம் சொல்லுகிறது வேறு, கிறிஸ்தவம் சொல்கிறது வேறு. மதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய பாவத்துக்கு நாம் என்ன செய்யலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம், நாம் எவ்வளோ நல்லவர்களாக இருக்கலாம், எவ்வளோ ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கலாம், எவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கலாம், என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எங்கெல்லாம் போகலாம், எங்கெல்லாம் போகக்கூடாது, எப்படிலாம் உடுத்தலாம், எப்படிலாம் உடுத்தக்கூடாது, எதெல்லாம் சாப்பிட்லாம், எதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இப்படி ஒரு நல்ல ஒழுக்கங்களை எல்லா மதமும் சொல்லுது. எவ்வளோ நல்லவனா, எவ்வளோ யோக்கியனா, எவ்வளோ உண்மையா, எவ்வளோ சரியான ஒரு மனுஷனா, ஒரு சன்மார்க்கனா இந்த உலகத்தில் வாழ்ந்தால் கடவுளுடைய அன்பு நமக்கு கிடைக்கும், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை எல்லா மதமும் போதிக்குது. ஆனால் கிறிஸ்தவம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக போதிக்குது. என்ன பார்த்தீங்கன்னா, அதை விட நீ டபுள் மடங்கு செஞ்சால் விட நீ பாவிதான்னு சொல்லுது. இப்போ நீ சொன்னது எல்லாவற்றையும் முழு மூச்சாக செஞ்சாலும் கூட உன் பாவத்தை நீ வெளிவர முடியாது. நீ வெறும் பாவி அல்ல, உதவியற்ற பாவி. இந்த பாவத்தை வெளியே கொண்டு வரத்துனா பாவமே இல்லாத ஒரு ரத்தம் பூமியில் சிந்தப்பட வேண்டும். அந்த பாவம் இல்லாத ரத்தம் தான் மனுஷனுடைய பாவத்துக்கு பாவ நிவாரணமாக, பாவ விமோச்சனமாக, பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக இருக்கிறது. பாவமே இல்லாத உலகத்தில் ஒரு மனுஷனும் கிடையவே கிடையாது. எல்லா மனுஷனுமே பாவிகளாக இருக்கிறோம். ஆக பாவமே இல்லாத ஒருத்தர் இருக்குன்னா அது கடவுளாக தான் இருக்க முடியும். வேறு யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆகவே கடவுள் தான் உலகத்தில் மனுஷனாக மனுஷனுடைய பிரதிநிதியாக இந்த உலகத்திலே ரத்தத்தை சிந்தி பாவ நிவாரணத்தை உண்டாக்கி அதன் மூலமாக மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றதை கிறிஸ்தவம் சொல்லுது. என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மதங்களும் கெட்டது சொல்ல, நல்லது தான் சொல்லுது. எந்த மதமும் திருடு கொலை பண்ணணுன்னு எந்த மதத்துன்னு சொல்கிறதில்ல. ஆனால் மத சிந்தனைக்கும் கிறிஸ்தவ சிந்தனைக்கும் வித்தியாசம் இருக்குது. மத சிந்தனை நாம் என்ன பண்ணால் கடவுளுடைய அன்பு கிடைக்கும்னு சொல்லுது. ஆனால் கிறிஸ்தவம் கடவுள் உனக்கு எல்லாவற்றையும் கிடைக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறது கிறிஸ்தவம் சொல்லுது. உனக்காக அவர் என்ன செய்திருக்கிறார், நாம் என்ன செய்வோம் என்பது பெருசு பற்றி பேசுறது மதம். கடவுளுடைய அன்பை சம்பாதிக்கிறது, கடவுளுடைய உறவை சம்பாதிக்கிறது, கடவுளுடைய ஐக்கியத்தை சம்பாதிப்பதற்கு, கடவுளுடைய அனைத்து ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு நம்முடைய பொறுப்பு என்ன என்பதை ரொம்ப பூஸ்ட் பண்ணி சொல்லக்கூடியதுன்னு பார்த்தா மதம். இந்த மத போதனையில் அதிகமாக போதிச்சுவங்க அதிகமாக இருந்தாலும் நம்ம கடைசியில் அவங்களை வருதுன்னு பார்த்தீங்கன்னா மனச்சோறு தான் வரும். ஏன்னா அவ்வளவும் பண்ணி அது அவங்களுக்கு கிடைக்கல. அதான் பிரச்சனை. இப்போ எவ்வளோ முழு மூச்சாக கடவுள் விழுந்து தேடணும்னு தேடி என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்களோ, இப்போ அதில் எல்லாவற்றும் ஒரு பெரிய ஏமாற்றத்தை அவங்க சந்திக்கும்போது அவங்களால அது வெளியில் சொல்ல முடியல. ஏன்னாக்கா எல்லாம் கரெக்டாக பண்ணியும், நான் இவ்வளோ கரெக்டாக இருந்தோம், இவ்வளோ நல்லவனாக இருந்தோம், 4 பேருக்கு நல்லதே செஞ்சோம், எந்த ஒரு ஈயருக்கும் துரோகம் பண்ணாமல், ஒரு ஈயரும்பு கூட நான் துரோகம் பண்ணாமல் உலகத்தில் வாழ்ந்துருந்தோம், 4 பேருக்கு உதவியாக இருந்தோம். என் வாழ்க்கையை மட்டும் ஏன் இப்படி அடுக்கடுக்கான இழப்புகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், ஏன் இவ்வளோ அவமானங்கள், ஏன் பிரச்சனைகள், ஏன் இவ்வளோ வியாதிகள் சொல்லி அந்த கேள்விக்குறி அப்படியே மனசில் எழுப்பி நிற்குது. ஏன்னா அவங்க எல்லாமே கரெக்டாக வாழ்ந்துருக்கிறாங்க. கரெக்டாக வாழ்ந்து வாழ்க்கை தோல்வி அடைஞ்சிது. அந்த கேள்விக்கு கிறிஸ்தவம் பதில் சொல்லுது. என்னன்னாக்கா, நீ என்ன செஞ்சாலும் உன் பாவத்தை போக்க முடியாது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ கிடையாது. முதல்ல உன்னுடைய பாவம் தான் பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. இந்த பாவத்துக்கான நிவாரணத்தை நீ செய்ய முடியாது. பாவமே இல்லாத ஒருத்தர் தான் செய்ய முடியும். அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
2000 வருஷத்துக்கு முன்பாக அந்த பூமியில் மனிதனாக வந்தார். சிலுவிலே எல்லா மனுஷனுடைய பாவத்துக்காக சாபத்துக்காக தன் ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவின் உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளும்போது உனக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு உண்டாகிறது. தொடர்ந்து சத்தியத்தினை அறிந்து கொள்ளும்போது உனக்காக என்ன செய்திருக்கார் என்பதை வெளிச்சத்தை நீ பெற்று நீ அதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுகிறாய். கேட்டதுக்கப்புறம் கிடைக்கிறதில்ல, என்ன ரெடியாக இருக்கு போய் எடுத்துக்கிறோம். ஜோம் பண்ணும்போது அப்படி தான் வரணும், அந்த மைண்ட் செட்டை பொறுத்து தான் வரணும். பேங்க்குக்கு போகிற மாதிரி போகணும், ஏடிஎம் கார்டு எடுத்துன்னு ஏடிஎம் அந்த இதுக்கு போகிற மாதிரி ஜெபத்துக்கு வரணும். ஏற்கனவே காசு அங்கே இருக்குது எடுக்கிறதுக்கு போகிறான்ற மாதிரி போகணும். ஏற்கனவே அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, இப்போ நான் போய் அதை எடுக்கிறதுக்கு அந்த மைண்ட் செட்டில் வரணும். இதுக்கப்புறம் தான் சம்பாதிக்கணுன்ற அர்த்தம் கிடையாது. ஏற்கனவே இருக்கிறதுனால ஏடிஎம் கார்டு எடுத்துன்னு போகிறேன், இதுக்கப்புறம் சம்பாதிக்கணும்னா ஏடிஎம் கார்டு தேவையில்லை, ஏற்கனவே இருக்குது அங்கே. அதனால தைரியமாக பாஸ்புக் எடுத்துன்னு பேங்க்குக்கு போகிறேன், தைரியமாக ஏடிஎம் கார்டு எடுத்துன்னு ஏடிஎம் சென்டருக்கு நான் போகிறேன், போய் பணத்தை வித்ட்ரால் பண்ணு நான் வரேன். ஏன்னா ஏற்கனவே அங்கே இருக்குது, இல்லைன்னா போக வேண்டியதில்லை. அப்போது எந்த ஒரு தாயும் கூட பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைக்கு பிள்ளை கேட்கும்போது அம்மா பசிக்குதுமா, ஐயோ உனக்கு பசிக்கணும்னு எனக்கு தெரியாதுப்பா, சரி தான் முன்னாடி சமைச்சு வச்சுக்கணும் என்ற தாயும் சொல்கிறதில்ல. என் தாய் என்ன சொல்கிறாங்க, அப்படி தெரியாமல் போச்சு உனக்கு பசிக்கன்னு. அவன் பசியை உணர்றதுக்கு முன்னாடியே சமைச்சு ரெடியாக வச்சுருப்பான். சமைச்சு ரெடியாக வச்சுட்டு அவன் எப்போ கேட்பான்னு காத்துட்ருப்பான். அவனுக்கு கேட்டு பரிமாறத்து ரெடியாக இருப்பான். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தமிழத்தில் வேண்டிக்கொள்வர்களுக்கு நன்மையானல் கொடுப்பது ரொம்ப கேரண்டியாக சொல்லப்பட்டிருக்கு, அதிக நிச்சயம் அல்லவா. அப்போது தேவன் எதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காருன்னு முதல்ல நம்ம சொன்னோம் போதிக்கும் போது. என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஒரே லைனில் ஒரே வசனத்தில் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய வல்லமையானது நமக்கு தந்து அருளினதும் அன்றி. ஜீவன்னா எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும். அதுக்கு ரெஃபரன்ஸ் பேட்டை கொடுத்துக்கிறோம். உபாகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 19ஆம் வசனமும் நிறைய முறை சொல்லிட்டோம். அதை ஜீவன்றதுக்கான அர்த்தம், மரணத்துக்கான அர்த்தமும் அந்த 2 வசனத்தை வாசித்தா புரிஞ்சிடும். அங்கே பார்த்தீங்கன்னா மரணம்னா எல்லா தீமைகளும் எல்லா சாபங்களும் வரும், ஜீவன்னா எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் சொல்லி அங்கே அந்த 2 வசனம் படித்தா புரியும். நிறைய முறை படிச்சிடும் நம்ம அதை. அப்போ எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று உலகத்திலே நாம் வெற்றிகரமாக வாழும்படி எல்லாவற்றையும் தந்து அருளிவிட்டார். ஏற்கனவே அக்கௌண்ட்டில் காசு போட்டாச்சு, இதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணதை போனோம். ஆனால் இத்தனை வருஷம் ஆகியும் அது எடுக்க முடியலையே, ஒன்றான்னு தெரியலையே அப்படின்னு ஒரு தடுமாற்றம் வருது. ஜெபத்தில் போகும்போது ஜெபிச்சதுக்கப்புறம் அவளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்டோம் என்று பெற்றுக்கொள்வோம் இல்லை, பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்டோன்னா கையில் இருக்கணுமே, என்னென்ன ஒன்றும் புரியலையே. இன்னும் பொருளாதார தட்டுப்பாடு இருக்குது, இன்னும் சரீரத்தில் வியாதி இருக்குது, இன்னும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுலாம் இருக்குது, சமாதானம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியலையே, இன்னும் வேலையில் முன்னேற்றம் இல்லையே, இன்னும் கடன் பிரச்சனை அடைஞ்ச மாதிரி தெரியலையே. அப்போ எல்லாம் கிடச்சிடுச்சு, எல்லாம் இருக்குதுன்னா எல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சிருக்கணுமே, ஏன் நடந்து முடியல அப்படின்னும் போது மக்களுக்கு இந்த 2 டவுட்டை கொண்டாந்து நிற்க வைக்கிறான் பாருங்கள் பிசாசு. என்னன்னாக்கா ஒன்று, அது தேவ சித்தமாக இல்லையான்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துருவான். தேவ சித்தமா இல்லையான்னு. தேவ சித்தம் எதுன்றது நம்ம பைபிளில் இது ஒரு வசனத்தில் சொல்கிறோம். ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்று அனுபவிப்பது தேவனுடைய சித்தமாக நோக்கமாக இருக்கிறது. ரெண்டாவது என்ன சொல்லுவான்னா, அதுக்குரிய டைம் இன்னும் வரலன்றுவான். அதுக்குரிய டைம் இன்னும், இப்போ காலையில் எனக்கு டிஃபன் போனோம், நான் 4 நாள் கழிச்சு அந்த டிஃபனை போட்டால் எனக்கு அது சரிப்பட்டு வராது. அதுக்கு டைம் வரலப்பா, 4 நாள் ஆகட்டும் உனக்கு டிஃபன் ஆக்கி போடுறேனாக்கா என்னால் அதை தாக்கு பிடிக்க முடியாது. உங்களால் முடியுமா என்னன்னு தெரில, என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. இன்றைக்கி டிஃபன் இப்போ தான் வேணும் எனக்கு. பிள்ளைகளின் அப்பம் பிள்ளையாகிய எனக்குள்ளோ. அப்போது ஆசீர்வாதம் பிள்ளைகளின் அப்பமாக இருக்கிறது. நம்முடைய அந்தந்த நேரத்துக்குரிய தேவையை தேவன் அப்போவே சந்திச்சிடுறாரு. அதை ரொம்ப இழுக்கடிச்சு காக்க வச்சு கெஞ்ச வச்சு கதற வச்சு ரொம்ப நாள் ஜெபத்தில் அப்படியே காத்து கிடந்து அப்படி கொடுத்தாருன்னா அதில் ஒரு சந்தோஷமே இருக்காது. அவர் நல்ல தேவைன்னு சொல்ல முடியாது. இவ்வளோ நேரம் எனக்கு கெஞ்ச வச்சுட்டாரு, காக்க வச்சுட்டாரு, கதற வச்சுட்டாரு, இழுத்தடிச்சிட்டாரு. அப்படியானா உங்களுக்கு ஹெல்ப்புன்னு கேட்டு பாருங்கள். 4 முறை அவன் கவனம் தானே, 5 முறை நீங்களே போக மாட்டீங்க.
போவீங்க? எனக்கு போகணும்னு தோணாது. நீ நிறைய கிறிஸ்தவர்களோடு பார்த்தீங்கன்னாக்கா பல முறை ஜெபிச்சு கிடைக்கலவொடனே இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கணும் பொழுது, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கணும் பொழுது, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கணும் பொழுது, நீ காத்திருக்கிறதுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரன் 5 இடத்துல இடம் வாங்கிடுறான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் பேங்க் பேலன்ஸ் ஏறிக்கினே போகுது. அவன் நிறைய நகை நட்டு சேர்த்துடுறான். அதுக்கப்புறம் கார் வர வாங்கிடுறான். இதுக்கப்புறம் நீ காத்துட்டு இருக்கிற. இன்னும் காத்திருந்து ரொம்ப நாள் காத்திருந்து வாழ்க்கையில் மனசோறு தான் மிஞ்சிச்சு மக்களுக்கு. என்ன கர்த்தர் கொடுத்து ரொம்ப லேட் பண்ணுவாரோ என்னென்னு ஒன்றும் புரியலையே. இல்லை, லேட் பண்ண மாட்டார். அவர் நல்ல தேவன். அவர் அங்கே என்ன பிரச்சனைன்றதை பார்க்கணும். என்ன பிரச்சனைன்றதை பார்க்கணும். எல்லாத்துக்கும் எடுக்கிறதுக்கான ரூட்டு ஒரே ஒரு வழி தான். என்ன வழின்னா, விசுவாசத்தின் மூலமாக எல்லாவற்றையும் எடுக்க முடியும். இப்படி எடுக்க முடியும். தேவன்கிட்ட நீ வரனா அவரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம், திருப்திப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பரிசுத்த ஜீவியம் கிடையாது, உங்கள் ஜெபம் கிடையாது, உங்கள் உபவாசம் கிடையாது, உங்கள் நன்னடத்தை கிடையாது, உங்கள் சாட்சியின் ஜீவியம் கிடையாது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். என்னது? தேவன் எதில் திருப்தி அடைகிறாரு? விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது கூடாத. நீ இதெல்லாம் எடுத்துனா அதெல்லாம் வேஸ்ட்டுன்றாரு. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது, வரும்போது அதை நினைப்போட வரணுமா? சர்ச்சைக்கு வரும்போது என்ன நினைப்போடும்? அவ்விடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு, இங்கே வந்து நான் வந்து ஏமாற்றமாக போக மாட்டேன், அப்படியே காக்க வச்சு அனுப்புகிற தேவன் அவர் கிடையாது. கெஞ்ச வச்சு அனுப்புகிற தேவன் அவர் கிடையாது. ரொம்ப நேரம் இழுத்தடிச்சு கொடுக்குற தேவன் அவர் கிடையாது. ஹோட்டலுக்கு போனால் டிஃபனை சாப்பிட்டுட்டு தான் வருவேன், அப்படி தானே? அதுபோல் இங்கே வந்தனா அவ்விடத்தில் வருகிறவன் அவர் அங்கே உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு என்ன பண்ணுறாரு? ஏதோ யூஸ்ஃபுல்லாக ஒன்று செஞ்சு அனுப்புகிறாரு. எனக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இதில் தான் அவர் பிரியப்படுறாராம். வேறு இடத்துல ஒரு பிரியப்படுறதே இல்லை. ஆனால் அந்த விசுவாசம் வந்து ஜெபம் பண்ணி வர்றதே கிடையாது. விசுவாசம் வந்து நீங்கள் நல்லா வாழ்ந்து அப்படிலாம் விசுவாசம் வர்றதில்லை. பைபிள் படிக்கிறதுனால வர்றதில்லை. பைபிள் படித்தா பைபிள் நாலேஜ் தான் வரும், விசுவாசம் வர்றதில்லை. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 10 முறை அந்த பைபிள் படித்து முடிச்சிட்டேன், இன்னும் 10 முறை படித்தாலும் வராது. விசுவாசம் ஒரே வழியில் தான் வரும். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். விசுவாசம் காதில் கேட்கறதுனால வரும். எதில் வரும்? காதில். எதை கேட்குறதுனால? வேத வசனத்தை பேஸ் பண்ணி போதிக்கப்படுகிற போதனையை காதில் கேட்கறதுனால விசுவாசம் வரும். தேவனுடைய வார்த்தையை மேற்கோள் காட்டி பேசப்படுகிற அந்த வார்த்தையை காதில் கேட்பதனாலே விசுவாசம் வரும். அந்த விசுவாசம் வந்ததுக்கப்புறம் நான் ஜெபம் சூப்பராக வேலை செய்யும். அந்த விசுவாசம் வந்ததுக்கப்புறம் அந்த அறிக்கையெல்லாம் கரெக்டாக வேலை செய்யும். அந்த ஃபெய்த் கன்ஃபர்ஸ்லேருந்து வர்ஷிப்பு, உங்களுடைய சாங்ஸு, நீங்கள் எது செஞ்சாலும் ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் செய்வீங்க. விசுவாசம்னா தேவனுடைய வார்த்தை கேட்பதனால் உங்களுக்குள்ளே உண்டான ஒரு ஆற்றல். அதுதான் தேவன் விரும்புகிறார். அப்படி வரணும்னு விரும்புகிறார். எப்படி வரணும்னு? விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலே பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அவரிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நிறைய பிரசங்கத்தை நான் நிறைய பேரோட வாழ்க்கையில் இதுவும் சந்தேகம் வருது பாருங்கள். நீங்கள் சொல்கிறத பார்த்தா நிறைய பிரசங்கம் நான் கேட்டுட்டேன், ஏன்னா நிறைய வந்திருக்கணுமே, வரலையே. நான் நிறையா வந்திருக்கணுமே. நான் இன்றைக்கி நேற்றா சர்ச்சைக்கு வரேன், எத்தனை வருஷமாக சர்ச்சைக்கு வந்துட்டுருக்கிறேன், எத்தனை வருஷமாக வசனத்தை காதில் கேட்டுட்ருக்கிறேன், எவ்வளோ நிறைய கேட்டேன், எவ்வளோ குறிப்பெடுத்துட்டேன் பாருங்கள். 3-4 டைரி ரொம்ப போச்சு. எழுதி நோட்ஸ் எடுத்து பெரிய பட்டணத்தால் கூட அவள் எழுதியிருக்க மாட்டாங்க போது நான் அவளும் எழுதிட்டேன். நிறைய எழுதி நோட்ஸ் எடுத்து வசனத்தை நிறைய காதில் கேட்டோம். வாழ்க்கை உருப்படாமல் போச்சு, என்னென்ன தெரியல. விசுவாசம் உள்ளே வந்தால் வசனத்தை கேட்டால் எல்லாம் சரியாயிடும்னு சொன்னீங்க, கரெக்டு தான், அது வந்து எல்லாம் வருது. ஆனால் சில பிரச்சனைகளை நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணோம்? கரெக்ட் பண்ணோம். அதில் 3 தடையாக இருந்த விசுவாசத்தை டிஸ்டர்ப் பண்ணுற 3 விஷயத்தை பற்றி நம்ம சொன்னோம். அதில் முதல் விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா அவிசுவாசம். என்னது? அவிசுவாசம்னா வசனத்தை கேட்காமலே அப்படியே வந்துட்டு போனால் அது அவிசுவாசம். ஏன்னா எதுவுமே உள்ளே போகல, எதுவுமே காது வழியாக இருதயத்துக்குள்ளே போகல. அப்போ என்ன இருக்கும்?
சுவிட்சு போடுறவங்க இருட்டு தானே இருக்கும். சுவிட்சு போட்டால் தான் இருட்டை போன்னு சொல்ல வேண்டியதில்லை, அது தானாகவே போயிடும். வெளிச்சம் வந்தவனே இருள் தானாகவே போயிடும். அப்போ சுவிட்சு போட்டால் தானாக அந்த இருட்டு போயிடும், வெளிச்சம் வந்துடும் இல்லையா? அப்போது அந்த அவிசுவாசம் எப்போ உள்ளத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் சபைக்கு தொடர்ந்து வரலாம், நல்லா ஜெபம் பண்ணலாம், எல்லாம் கேட்கலாம். ஆனால் வசந்தை நீங்கள் கேட்காத இருக்கும், அவிசுவாசம் உள்ளே இருக்கும். இந்த அவிசுவாசத்துலேருந்து வெளியே வரதுக்கான வழி வசந்தை நிறைய கேட்கணும், அது ஃபஸ்ட்டு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமை. வசந்தை கேட்டோம் சில மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா, வசந்தை கேட்டே உருப்படாத கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா? ஏன்னா அது என்ன கூட்டம்னா மணல் மேலே வீடு கட்டின கூட்டம். அது அவனும் வசந்தை கேட்டவன் தான். கண்மலை மேலே வீடு கட்டினவனும் வசனத்தை கேட்டவன் தான். மணல் மேலே வீடு கட்டினவனும் வசனத்தை நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவன்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் மணலின் மேல். அப்போ வசந்தை கேட்காதவெல்லாம் கிடையாது. அவன் வசந்தை கேட்டான் அந்த ஹியரிங் வேர்டு, அந்த ரேமா வேர்டை கேட்ச் பண்ணியிருக்கான். அவன் சும்மா அவனை பட்ஷீட்லாம் வரல, வசந்தை காது குத்தி கேட்டிருக்கான். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு வசந்தை கேட்குறான். ஆனால் அதுக்கு கீழ்ப்படுகிற அந்த எண்ணம் அவனுக்கு இல்லை. பிடிச்சா செய்வான், பிடிக்கலாம் செய்ய மாட்டான். அவனுக்கு ஒத்து வந்தால் செய்வான், ஒத்து வரலாம் செய்ய மாட்டான். அவனுக்கு அதில் இஷ்டம் இருந்தால் செய்வான், இஷ்டம்லாம் செய்ய மாட்டான். அவனுக்கு அது பிடிக்கணும். தேவனுக்கு பிடித்தால் என்ன மேட்டர் கிடையாது, அவனுக்கு அது பிடிக்கணும். அவனுக்கு அது தேவன் அதை மதிக்கிறார். நல்ல தேவன் பாருங்கள், நீங்கள் தவறான தீர்மானத்தை எடுத்தால் கூட அதை மதிக்கிறவர் அவர். அப்படியே பிடிச்சி நீடியாக பார்த்து நில்லுமா ஏவாள், நீ கொஞ்சம் அவன் பேச்சை கேட்க மாட்டேறது, கனி பற்றி சாப்பிட்ட சொல்லவே இல்லை, கம்முன்னு விட்டு வேடிக்கை பார்த்து. புருஷனுக்கு கொடுக்கும்போது தடுக்கலை, தடுத்தாரு. எப்போ அவன் தான் எதை புத்தி கட்டு போய் தின்ட்டானா, நீ வேறு பேச்சு கட்டு சொல்லவே இல்லை பாருங்க, கம்முன்னு தான் இருந்தார். ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்தால் கூட நம்முடைய டிசிஷனை அவர் மதிக்கிறார். உங்கள் தீர்மானிக்கும் ஆற்றலை உங்களுக்குள்ளே வைத்தவரே தேவன் தான். தீர்மானிக்கும் ஆற்றலை நமக்குள்ளே வைத்தவரே தேவன் தான். தான் பார்த்தீங்கன்னா இந்த வாழ்வுலாம் எப்படி உண்டாகுன்னு பார்த்தீங்கன்னா, வசந்த சொன்னோம், பிரியமானவனே முதல்ல எது வாழணும்? ஆத்துமான அது ஒரு 3 பார்ட்டாக இருக்குது. என்ன பார்ட்டு? அறிவு, உணர்ச்சி, சித்தங்கொள்ளும் ஒரு ஆற்றல். அறிவு, உணர்ச்சி, சித்தங்கொள்ளும் ஆற்றல் 3 சேர்ந்த பகுதிக்கு பேர் ஆத்துமாம். ஆவி, உள்ளுணர்வு, மனசாட்சி, தேவனை ஐக்கியம் கொள்ளும் திறன் 3 சேர்ந்த பகுதிக்கு பேர் ஆவி. சரீரம், ரத்தம், எலும்பு, சதை. சதைனா எல்லாம் பார்ட்ஸ்னால அடைக்கணும், கண், காலு, கிட்னி, இருதயம் எல்லாமே அந்த ஒரு வேர்டில் அடைக்கணும். ரத்தம், எலும்பு, சதை 3 சேர்ந்த பகுதிக்கு பேர் சரீரம். அப்போ இந்த ஆத்மா வாழணும். எது வாழணும்? அங்கே ஆவி வாழ்ந்தான்னு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவி வாழ்ந்தான்னு கிடையவே கிடையாது. என்ன வாழணும்? ஆவி புதுப்பிக்கப்படணும் வசனம் இல்லை. ஏன்னா ஆவி ஏற்கனவே புது சிருஷ்டி தான். எது புதுப்பிக்கப்படணும்? ஆத்மா என்கிற மனம். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்ன பண்ணுறீங்க? அடுத்த நிலைக்கு போங்க. என்ன பண்ணுங்க? மறுரூபமாகுங்கள். மறுரூபம் ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகிறது தான் மறுரூபம். பலவனும் சபையில் போட்டு வச்சுருக்கிறோம். ஒரு ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது. தலைப்பிரட்டையாக இருக்கிற தவளை குஞ்சு மீன் மாதிரி நீந்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு அது கை காலம் முளைச்சிரும். அது தண்ணியிலையும் இருக்கும், இப்போ தரையிலையும் இருக்கும். புழுவாக இருக்கிற கம்பளி பூச்சி கொஞ்ச நாள் கழிச்சு வண்ணத்து பூச்சியாக மாறிடும். இப்போ அது இலையை தின்னாது, தேனை சாப்பிடும். எதை சாப்பிடும்? முதல்ல எதை சாப்பிட்டுச்சு? அது இலையை சாப்பிட்டுச்சு. அது வண்ணத்து பூச்சியாக மாறினதுக்கப்புறம் அது தேனை சாப்பிட்டுது. இதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா மனுஷனுக்கும் இப்படி ஒரு விஷயத்தை ஆண்டவர் அற்புதமாக வச்சுருக்காரு. ஏன்னாக்கா ஒரு நிலையிலிருந்து ஒரு நிலைக்கு மாறக்கூடியவன். அவன் பழைய சிருஷ்டியாக இருக்கிறான். அதனுடைய தன்மைகள்லாம் இப்போ அவங்ககிட்ட இருக்குது. என்ன இருக்குது? எண்ணங்களும் அப்படி இருக்குது, அவன் லைஃப்பும் அப்படி இருக்குது. இப்போ ரட்சிக்கப்பட்ட புது சிருஷ்டியாக மாறிட்டான். இதில் ஆவியில், ஆத்மாவில் கிடையாது. அவன் ஆவியில், சரீரத்தில் கிடையாது. சரி, அதே ரட்சிக்கப்படுறது முன்னாடி இதே கை தான் இருந்துச்சு, இதே கண்ணு தான் இருந்துச்சு, இதே உடம்பு தான் இருந்துச்சு. ஒன்றும் சேஞ்சு ஒன்றும் ஆகலை. ஒன்றும் அப்படியே தேவதூதன் மாறினா இல்லை. ரட்சிக்கப்பட்ட ஞானசனம் தேவதூதன் முறையை மாற்றணும் இல்லை. அப்படியே மாதிரி தான் ரட்சிக்கப்பட்ட முன்னாடியும் இதே சரீரம் தான் இருந்துச்சு, ரட்சிக்கப்பட்ட பிறகும் இதே சரீரம் தான் இருக்குது. வருகையில் மாறுவோம். ரட்சிக்கப்பட்ட உடனே சரீரம் ஒன்றும் மாறிடல. ரட்சிக்கப்பட்டோடனே மைண்டெல்லாம் அப்படியே டெலிட் ஆகிடல. ஒரு இந்த செல்ஃபோனில் டெலிட் கொடுத்தா எல்லாம் போயிடுது. அது மாதிரி பழைய எண்ணங்கள்லாம் உடனே டெலிட் ஆகி புதிய எண்ணங்கள்லாம் உடனே இன்ஸ்டால் ஆகிடல. அதே எண்ணங்கள்லாம் இருக்குது ரட்சிக்கப்பட்ட பிறகும். இப்போ என்ன பண்ணோன்னாக்கா, இது வசனத்தை காதில் கேட்டு இந்த மனம் புதுப்பிக்கப்படும் பொழுது, இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒத்த விஷயம் தெரியாமல் உலகத்தார மாதிரி வாழ்ந்துட போகிறீங்க. உங்களால் இப்போ அடுத்த நிலைக்கு போனால் அவங்களால போக முடியாது. உங்களால் ஒரு நிலையிலிருந்து இந்த நிலைக்கு மாற முடியும். கம்பளி பூச்சியாக இருந்த அந்த பூச்சி வண்ணத்து பூச்சியாக
மாறினா மாதிரி, தலைப்புரட்டையாக இருந்த தவளை குஞ்சு தவளையாக மாறினா மாதிரி, பழைய சிருஷ்டிப்பின் தன்மைகளும் சாபங்களும் கொண்ட உங்கள் வாழ்க்கை புது சிருஷ்டிப்பின் தன்மைகளை கொண்ட ஜீவனும் நல்வாழ்வும் நிறைந்ததாய் உங்களால் மாற்ற முடியும். அந்த வில்லியும் கத்தர் வச்சுருக்காரு. எங்கே இருந்து பார்த்தா நம்முடைய ஆத்மாவில் இருந்தான். எங்கே இருக்குது? என்ன இருக்குது? ஆத்மான அறிவு, உணர்ச்சி, சித்தம். அப்போ மனுஷன் வந்து வசனத்தை கேட்டால் கூட, எவ்வளோ தான் வசனத்தை கேட்டாலும், நீங்கள் அந்த வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நீங்கள் நினைக்காத வரைக்கும் உங்களுக்கு நடக்க போகிறதில்லை. நீங்கள் அது ஒரு முடிவு எடுக்காத வரைக்கும் யாரையும் தேவன் கட்டாயப்படுத்துறதில்லை, கட்டாயப்படுத்தி எதையும் செய்விக்கிறதே இல்லை. மனுஷனுடைய வில்லிங்க அவர் மதிக்கிறார். நல்ல தகப்பனுக்கு அழகாக தான் பாருங்கள். அவன் தப்பான முடிவு எடுத்தால் கூட கண்டுக்காம விட்டுருவான். அவன் தான் நல்ல தகப்பன். பல முறை நம்ம சொல்லியிருக்கோம், தப்பான முடிவை பிள்ளை எடுத்தால் கூட கண்டுக்காம விட்டுருவான். அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், சுதந்திரம் கொடுப்பான். பரவாயில்லப்பான்றோம். ஐயா தப்புன்னு சொல்ல மாட்டான். அவன் கேட்டான், எல்லாத்தையும் கொடுத்துரு, நான் ஃப்ரெண்டும் கூட ஜாலியாக இருக்க போகிறேன்னு கொடுத்துட்டான் பாருங்கள் தகப்பான். இல்லைடா நீ ஒன்றும் கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆன பேர் என் பேர பிள்ளைங்க தான் கொடுக்கணும்னு சொல்லவே இல்லை. சொத்தை பிச்சு கையில் குத்த அமிச்சிட்டான். அப்படி திரும்ப அவனுக்கு கண்காணிக்க கூட இல்லை, அப்படியே விட்டுட்டான். அவன் ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து நல்லா ஜாலியாக சுற்றி எல்லாத்தையும் காலி பண்ணி கடைசியில் பன்றியில் கிடைக்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்காம போய் அதுக்கப்புறம் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறான். என் தப்புடைய வீட்டில் எவ்வளோ வேலைக்காரன், 2 வேர்டு வரும் அந்த இடத்துல, வேலைக்காரன் வரும், கூலிக்காரன் வரும். தப்புடைய வீட்டில் கூலிக்காரனுக்கும் நல்ல சாப்பாடு உண்டான். அங்கே வேலைக்காரனாக தான் கூலிக்காரனாக தான். வேலைக்காரனாக்கா ஸ்டாஃப், அவங்க கூலிக்காரனாக்கா என்எம்ஆர் போட்டு அவங்களுக்கு வந்து அன்றாட கூலி, தினக்கூலி அடிப்படையில் வேலை செய்கிறவங்க. நாமினேஷன் மஸ்தூர் ரோல் சொல்லுவாங்க. என்எம்ஆரில் ஒர்க் பண்ணுறவங்க யார்? மஸ்தூர் ரோல், நாமினேஷன் மஸ்தூர் ரோல். அதில் ஒர்க் பண்ணுறவங்க கூலிக்காரங்க. அவங்களுக்கு வந்து இந்த அலவன்ஸ்லாம் கிடையாது. அலவன்ஸ்னால் வந்து லீவ் போட்டால் சம்பளம் கொடுக்குறது, மெடிக்கல் லீவு, இதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. வந்தால் சம்பளம் வரல கிடையாது, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. வந்தால் சம்பளம், மெடிக்கல் லீவெலாம் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க. வந்தால் சம்பளம், வரலன்னா சம்பளம் கிடையாது. அவங்களுக்கு போனஸ் கினஸ்லாம் கிடையாது. அவங்களுக்கு பென்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. எங்கே இன்க்ரிமெண்ட் அவங்களுக்கு போட மாட்டாங்க. என்னவோ அளந்தபடி அளந்தான் போவாங்க. அது வேலைக்காரன். யாரும் கூலிக்காரன். ஆனால் வேலைக்காரனுக்கு அப்படியாது. அவன் லீவ் போட்டால் கூட அவனுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. அவனுக்கு இத்தனை நாள் வந்து சிஎல் இருக்குது, இஎல் இருக்குது, எம்எல் இருக்குது. அவன் யார்? அவன் ஸ்டாஃப். அவனுக்கு எல்லாமே இருக்குது. அவன் சொல்கிறான், என்ன மாதிரில ஒர்க் பண்ணுறவனே நல்லா காரணம் எங்கள் அப்பா வீட்டில். இத்தனைக்கும் வேலைக்காரன் செய்யக்கூடாது, கூலிக்காரனாக இருக்கிறவனே. இப்போ நம்ம கூலிக்காரன் சொன்னால் புரியாது பாருங்கள். நம்ம லாங்குவேஜில் பேசுகிறேன். நான் கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறேன். என்ன பேஸில் ஒர்க் பண்ணுறவன்? கான்ட்ராக்ட் பேஸில் ஒரு இன்னொருத்த கம்பெனி ஸ்டாஃபாக இருப்பான். கம்பெனி ஸ்டாஃப் வேறு, கான்ட்ராக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறவன் வேறு. அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. அவன் யோசிக்கிறான், தப்பான முடிவு லைஃப்பில் எடுத்துட்டேன்னு. இவன் பின்னாடியே ஓடியில் பாருங்கள் தகப்பன். ஐயோ புள்ள போச்சே நீ ஒன்றா இப்போ நீ பண்ணுற தப்புப்பான்னு சொன்னான். அவன் வில்லிங் அவ்வளோ மதிச்சான். அவன் தப்பான முடிவே எடுத்தாலும் அந்த தப்பான முடிவுக்கு சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணவன் யாருன்னு பார்த்தா தகப்பன். ஐயோ லைஃப் இவன் போயிடும்பொழுது இவனை நம்பி இவ்வளோ காசை கையில் கொடுத்து அமிச்சான், ஏதோ ஆகிட போகுது இவனுக்கு வர பக்குவம் வரல, ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்கிறான். இவனை நம்பி இவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படி கொடுத்து அனுப்புறது, சொத்தை பிரித்து கொடுத்து அனுப்புறது, கல்யாணம் கூட ஆகலையே, மொட்டை பையனாக இருக்கிறான்னு இவன் நம்பி கொடுத்து அனுப்புனா யோசிக்கவே இல்லை. விட்டான் அனுப்படான்னு. நேராக போனால் எல்லாத்தையும் காலி பண்ணான். அப்புறம் யோசனை பண்ணான். அப்போ தான் ஒன்று வந்துச்சு, என்ன வந்துச்சு? புத்தி என்ன இருக்குது? புத்தி தெளிந்த போது என்ன பண்ணுறது? புத்தி தெளிந்த போது அப்போ தான் அந்த அறிவு வருது, வேலை செய்யுது. சரியான முடிவு எடுத்து தாமட்ட வரான். வந்த உடனே தகப்பன் என்ன பண்ணுறான்? தூரத்துலேருந்து வரும்போதே பார்த்து அவனை கழுத்தை கட்டி கொண்டு அணைச்சிட்டு அவன் கைக்கு மோதிரத்தையும் காலுக்கு பாதரட்சியும் போட்டு உயர்ந்த வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்க சொல்லி வேலைக்காரனுக்கு சொல்லி அன்னைக்கு கொழுத்தை கன்று அடித்து விருந்து கொண்டாடினா பாருங்கள். ஏன்னாக்கா தவறான முடிவை நீங்கள் எடுத்தாலும் உங்களை அப்படியே ஹர்ட் பண்ணுற ஒரு கர்த்தர் கிடையாது. சில சபைகள் அப்படி நரகத்துக்கு டைரெக்டாக அனுப்பிச்சிடுவாங்க பாருங்கள், ஹெல்லுக்கு போவான்னு. அவங்க அவர் அன்றாரில் இவங்களை அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம அப்படி சொல்கிறதே கிடையாது. தேவன் நல்லவர். உங்கள் கடந்த காலம் எவ்வளவு தாறுமாறாக இருந்தாலும் நான் நிறைய மாதிரி போதிய மாதிரி இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறேன். என்னன்னாக்கா இந்த சர்ச்சைக்கு வந்தாலும் நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. என்ன தப்பா? இந்த சர்ச்சில் வந்தால் எப்படி வேணால் நடத்துக்கலாம் பழுகுது, ஆண்டு ஆசிரியர் பழுதுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அப்படி நான் போதிக்கவே இல்லை. அப்படி என் பிரசங்கமே கிடையாது. என் பிரசங்கம் என்னென்னா, உங்கள் கடந்த காலம் எவ்வளவு தாறுமாறாக இருந்தாலும் அது மேட்ரே கிடையாது.
அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அந்த செகண்டில் நீங்கள் ஆண்டவரை பிடிச்சிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் மேலே லைஃப்பில் ஷைன் பண்ண முடியும். உங்கள் கடந்த காலம் எதிர்காலத்தை பாதிக்க முடியாது. எதிர்காலம் எப்படி வேணால் இருக்கலாம்னு என்னுடைய போதனை இல்லை. உங்கள் கடந்த காலம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்றது என்னுடைய போதனை. இங்கே வந்து எதிர்காலம் எப்படி வேணால் இருந்துக்கலாம், எப்படி வேணால் வாழ்ந்துக்கலான்னு என்னுடைய போதனை இல்லை. ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உன்னோட கடந்த காலம் எவ்வளவு தாறுமாறாக இருந்தாலும், எவ்வளோ பாவம் நிறைந்ததாக இருந்தாலும், எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அது பெரிய விஷயமே கிடையாது. அந்த செகண்டில் அந்த இளையகுமாரன் மனம் திரும்பினது போல் நீங்கள் மனம் திரும்பி வந்தீங்கன்னாக்கா உங்களுக்காக கைக்கு மோதிரமும் காலுக்கு பாதரட்சியும் உயர்ந்த வஸ்திரமும் விருதும் காத்திருக்கிறது. நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. அது என்னன்னாக்கா கீழ்ப்படியணும். முதல்ல கீழ்ப்படியாமல் போயிட்டான். ரெண்டாவது வந்தான், என்ன சொன்னான்? வேலைக்காரன்னு சொல்லலாம். என்ன சொன்னான்? வேலைக்காரனோட லெவலுக்கு இறங்கிட்டான். அவன் உணர்ந்துட்டான். என்ன பண்ணிட்டான்? கூலிக்காரல் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளணும். அவன் சொன்னான், அடப்பா இல்லைடா, நீ பிள்ளை. யார் நீ கூலிக்காரன் கிடையாது. உடனே அவன் மைண்ட், அவன் தாட் எவ்வளோ அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை வந்துச்சு பாருங்கள் அவனுக்கு. அந்த பாவம் எப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுத்து பாருங்கள். இதுக்கப்புறம் ஆண்டோட தகப்பன் ஆசீர்வாதத்தை பற்றி தகுதியே இல்லைன்ற ஃபீலிங்ஸ் அவனுக்கு வந்துச்சு. அதுதான் பாவம் செய்கிற காரியம். மனதும்னா கூட அந்த மைண்டு மாறாது பாருங்கள். உடனே அது என்ன பண்ணா, இதுக்கப்புறம் ஆண்டோட ஆசீர்வாதம், நான் இவ்வளோ லைஃப்பில் ஆண்டோட தூரம் போயிட்டேன், ஏதோ விசுவாசியாக இருந்துட்டு போயிடுறேன், இதுக்கப்புறம் அந்த ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கெலாம் எனக்கு தகுதி இல்லைன்ற மாதிரி அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கும் அவங்களுக்கு. அது வந்துச்சு அவனுக்கு. என்ன சொல்கிறான்னா, உங்களுடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் அவர் சொன்னார். அவனை உடனே கழுத்தை கட்டி அணைக்கும் போதே என்ன பண்ணிட்டாரு? ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாரு. உடனே வேலைக்காரனை கூப்பிட்டார். இந்த சீக்ரெட் நம்ம 3 பேர் கொடுத்தான் பாருங்க. என்ன சீக்ரெட் இது? ஸ்மெல் வந்துடுச்சுப்பா, பண்ணி தான் மேய்ச்சிட்டு வந்துருக்குறான், வெளியில் தெரியக்கூடாது. அதனால் அவனை கூட்டு போயிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணி அவனை மாப்பிள்ளை மாதிரி கூட்டின்னு வந்து அழகாக நிப்பாட்டு. இந்த விஷயம் நம்ம 3 பேர் தவிர வெளியில் தெரியவே கூடாது. அவனை கட்டி அணைக்கும் போதே ஸ்மெல் வந்துடுச்சு, அவன் பண்ணி மேய்ச்சிட்டு இந்த ஸ்மெல்லு எனக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால் இந்த ரகசியத்தை வெளியில் சொல்லவே கூடாது. தேவன் நல்ல தேவன். அவனை அதை வெளியில் சொல்ல, அவனை அழகாக ரெடி பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சு என்ன குடும்ப தேவன் அதை கரெக்டாக கொடுத்தாரு. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பி கருத்துக்கிட்ட வசனத்தை பிடிச்சி வந்துட்டீங்கன்னாக்கா அந்த டைம்லேருந்து நீங்கள் லைஃப்பில் வந்து எல்லா ஆஸ்பத்துக்கும் நீங்கள் சொந்தக்காராக தான் இருக்கிறீங்க. என்ன சொந்தக்காராக தான் இருந்தீங்க, கீழ்ப்படியாக போகும்போது தூரம் போயிட்டீங்க. முதல்ல கீழ்ப்படியாமல் போயிட்டான், இழந்து போயிட்டான் எல்லாவற்றையும். இப்போ கீழ்ப்படுகிறோம், வசனத்தை கேட்குறோம், விசுவாசம் வருது, கீழ்ப்படினோம். அப்போது லைஃப்பில் சில பிரச்சனைகள் வருதுனாக்கா 3வது ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னாக்கா அது மன்னியாமை. என்னது? அதுக்கு ஒரு சில வாரங்கள்லாம் வந்து பேசணும் பாருங்கள். அது ரொம்ப சிம்பிளாக புரியிறாமல் நான் சொன்னேன் அந்த எக்ஸாம்பிள். என்ன சிம்பிள்னாக்கா, அங்கே 100 ராத்தல் வரும், நம்ம புரிகிற மாதிரி அதை சொன்னோம். ஒரு ராஜாவுக்கு கீழே வேலை பார்க்குற ஒருத்தன் ஒரு நிதி அமைச்சர்னு வச்சிங்களேன், ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், யார் எவ்வளோ கடன் வாங்கினாங்கன்னு சொல்லி கணக்கு எழுதி வைக்கிறவர். ஒருத்தன் வந்து 100 ராத்தல் கடன் போட்டான்னு பைபிள். ராத்தல் கணக்கெல்லாம் போட்டால் அதிகமாக வரும். நான் அது நம்ம புரியாத மாதிரி சொன்னோம். ஒருத்தன் 10 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டான். எவ்வளோ வாங்கிட்டான்? 10 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டான். அப்போல்லாம் கடன் வாங்கிட்டாக்கா அந்த குறிப்பிட்ட டைமில் அடைக்கலாக்கா அவங்க மனைவி பிள்ளைக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வருஷம் அவனுக்கு அடிமையாக வேலை செய்யணும். அதுதான் பனிஷ்மெண்ட்டு. அந்த கடன் தீர்ற வருஷம் வரைக்கும் அவனுடைய குடும்பமே அவனுக்கு கொத்தடிமையாக இருக்கணும். அவன் கெஞ்சிறான், ஐயோ என்னை விட்டுருங்க, நான் கொஞ்ச நாளில் கொடுத்து தீர்த்துட்றேன்னு. உடனே அந்த ராஜா சொல்கிறாரு, சரி அவன் கடன்லாம் ஒன்று மன்னிச்சிட்டுப்பா போப்பா அப்படின்ட்டார். எவ்வளோ அமௌண்ட்டு? பெரிய அமௌண்ட்டு அது. அவரை மன்னிப்பு வாங்கினு வரான். இவனுக்கு கீழே ஒருத்தன் வந்து ஒரு 1000 ரூபாய் 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டான். அதை மன்னிக்கிறதுக்கு இவனுக்கு மனசு இல்லாமல் அவன் தொண்டையை நெரிச்சு அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டான். அவனுக்கு மேலே இருக்கிறவன் அதை கேள்விப்படுறான், நான் 10 கோடி ரூபாய் அமௌண்ட் ஒன்று நான் மன்னிச்சிட்டேன், நீ ஆஃப்டர் ஒரு 1000 ருபீஸை மன்னிக்க முடியாது அவனால் சொல்லிட்டு அதை கேள்விப்பட்டு அவனை உபாதிக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்தானான். என் பரமபிதாவும் இப்படியே உங்களுக்கு சேவராசனம் வரும், நீங்களும் தன் சகோதரனுக்கு அவருடைய தப்பிதங்களை மன்னியாமல் போனால் என்ன பண்ணுவாராம்? என் பரமபிதாவும் உங்களுக்கு. ஆனால் ஜெபம் வந்தாலும் சரி, நீ காணிக்க இருந்தாலும் சரி, முதல்ல நிப்பாட்டு பண்ணுறார். நீ ஜெபம் பண்ணும்போது இல்லை நீ காணிக்க கொடுக்கும்போது அங்கே வச்சிரு முதல்ல. அது அவட ஒப்புரவாயிட்டு வந்து அப்புறம் இந்த காணிக்கை போட்டு அப்போ தான் ஆசீர்வாதம் வரும். வெறும் நிலத்தில் விழுதுறாது, விதைச்சிடாத, விதை வேஸ்ட்டாக போயிடும். விதை வளரும், அது கொஞ்சம் உழுது பயிரிட்டு அது கொஞ்சம் நிலத்தை கொஞ்சம் சரி பண்ணி நீ விதைக்கணும். அது அப்போ தான் அது நல்லா வளரும். காணிக்கை என்பது ஒரு விதை மாதிரி, அது விதைக்கிறோம், அமைக்கு குறி சேர்ந்துபடி
விளைச்சல் நமக்கு வரும். நீ பாட்டு முள்ளும் புதர் நெருங்கி விதைச்சிட்னாக்கா அது ஒன்றுமே கிடைக்காது. அது உழ வேண்டியது இருக்குது. அது கொஞ்சம் அந்த மண்ணெல்லாம் வந்து கீழே இருக்கிற மண்ணெல்லாம் மேலே வரணும், மேலே இருக்கிற மண்ணெல்லாம் கீழே போகணும், நல்லா சேத்துல அது ஊறணும். நல்லா உழுது அதை நல்லா கீறி கலரி அதை கொஞ்சம் ரெடி பண்ணி அப்புறமா தான் அதை விதைய போட்டிங்கன்னா விதை நல்லா வளரும். அப்படியே முள் புதரில் இருக்கிற நேரத்தில் ஒன்று விதைய போட்டேன்னா அது பிரயோஜனமே இல்லை. ஆனால் வச்சிரு, காணி கொடுத்து நல்லது தான், ஆனால் அது உனக்கு யூஸாக இருக்கணும். என்ன பண்ணா அங்கே போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு அந்த ஒப்புரவாயிட்டு அதுக்கப்புறம் கொண்டாந்து இதை நீ கொடு, உனக்கு இது ஆசீர்வாதம் வரும். ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் சகோதரன் இருக்கிற குற்றங்கள் அவங்களை நீங்கள் மன்னிங்க. நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதான் உங்கள் தப்பித உங்களுக்கு மன்னியாது இருப்பார். அப்போ நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, பாவத்துக்கான கிரயமும் கொடுக்கப்பட்டுச்சு. பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டும் பாவத்துக்கான கிரயம் கொடுக்கப்பட்டும் ஏன் இந்த பாவம் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்குது லைஃப்பில்? ஏன் ஆசீர்வாதம் என்ன வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்முடைய சகோதரர்களை நாம் மன்னிக்காமல் போகும்போது நாம் பெற்ற அந்த பாவ நிவர்த்தி, நாம் கொடுக்குறது பாவ மன்னிப்பு தான், பாவ நிவர்த்தி கிடையாது. ரெண்டுத்துக்கு போன முறை வித்தியாசத்தை காண்பிச்சான். எடுத்து வாசி, அந்த வசனத்தில் வாசிங்க, வாசித்தா புரியும். முதல்ல யோவான் 1 யோவான் 2:2, 1 யோவான் 2:2. அது முன்னாடியே சங்கீதம் 32:1 வாசிட்டு அதை வாசிக்கணும். 32:1 2 வேர்டு வரும், அதில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கும். 32 சங்கீதம் 1 வாசம், சீக்கிரமாக வாசிங்க. நான் முடிச்சுட்டு இன்னொரு சபையிலே பிரசவம் பண்ண போகணும், அது சீக்கிரம் வாசி. எவனுடைய மீறுதல் அது வெறும் மன்னிப்பு. என்னது வெறும் மன்னிப்புனா தற்காலிக விடுதலை, நிரந்தர தீர்வு கிடையாது. இது நிரந்தர தீர்வு, பாவ மன்னிப்பு நிரந்தர தீர்வு கிடையாது. தேவன்கிட்ட வாங்கின பாவ மன்னிப்பு இருந்தாலும் சரி, நீங்கள் பாவத்தை படித்தாலும் சரி, நிரந்தர தீர்வு டெம்பரவரி சொல்யூஷன் தான் அது. பாவ மன்னிப்புன்றது நிரந்தர தீர்வு கிடையாது. பாவ மன்னிப்புன்றது நிரந்தர தீர்வு கிடையவே கிடையாது. அது பாவ மன்னிப்பு டெம்பரவரி சொல்யூஷன், அது தற்காலிகமான ஒரு தீர்வு. நிரந்தர தீர்வு வந்து பாவ நிவர்த்தி. பாவ மன்னிப்பு என்பது வேறு, பாவ நிவர்த்தினா அந்த பிரச்சனை இதுக்கப்புறம் அதனால் வராது. பாவத்தினால ஒரு பிரச்சனை வருதுன்னா அது உனக்கு வரக்கூடாது, வேறு யாருன்னா வரலாம். ஏன்னா நீ பாவ நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கு உனக்காக. இந்த பிரச்சனை பாவத்தால் தான் வருதா, அது உனக்கு வரக்கூடாது. யாருக்கு வரக்கூடாது? கொரோனா ஊசி போட்டணும், கொரோனா வரக்கூடாது, அவ்வளோதான். அதுதானே அது போட்டிருக்கிறோம். போட்டவனுக்கு கொரோனா வரக்கூடாது. கொரோனா ஊசி போட்டோம், கொரோனா வருதுன்னா அது கொரோனா ஊசி பவரில் அர்த்தம். அப்போ தேவன் நமக்கு கொடுத்தது பாவ மன்னிப்பா பாவ நிவர்த்தியா? சிலுவையிலே பாவ நிவர்த்தி. இப்போ இந்த வசனம் வாசிங்க, சங்கீதம் 32:1. இது பழைய உடன்படிக்கையில் பார்த்தோன்னா பாவம் வந்து டெம்பரவரியாக மன்னிக்கப்படுது, பாவ நிவர்த்தி கிடையாது. என்னது அது? பாவ மன்னிப்பு, பாவ நிவர்த்தி கிடையாது. அது அடுத்த வேர்டு வருது பாருங்க, வாசிங்க. இது பாவ நிவர்த்தி. மூடப்பட்டதுன்றது க்ளோஸ் பண்ணியாச்சு. அந்த ஃபைலையே, அந்த ஃபைல் என்ன பண்ணியாச்சு? க்ளோஸ் பண்ணியாச்சு. இனி அந்த ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறது கிடையாது, மூடியாச்சு. அது அவள் தான். என்னுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன். அங்கே 2 பேர் வரான். யார்? பாவம் மன்னிக்கப்பட்டவனாக வரான், பாவம் மூடப்பட்டவனும் வரான். ஆனால் அங்கே வாழ்ந்தவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவம் மன்னிக்கப்பட்டவன், பாவம் மூடப்பட்டவன் கிடையாது. பழைய மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாவம் மன்னிப்பு பெற்றவனே கொஞ்சம் டெம்பரரி பிளஸிங் வந்துடும். என்ன வந்துடும்? தற்காலிகமான ஆசீர்வாதம் வரும். திரும்ப அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகினே இருக்கும். அது போன முறை வாசிச்சோம். 2 நாளாகவும் 7:13 வாசிச்சோம். சீக்கிரம் வாசிங்க. 2 நாளாகவும் 7:13-14. ஏன்னா எல்லா ஜெப வீரர்களும் ஜெப வீராங்கனைகளும் ஒரு கொரோனா வியாதி வந்து விட்டாலோ, ஏதாவது ஒரு தொற்று நோய் பரவி விட்டாலோ, மக்கள் கொத்து கொத்தாய் மடிந்து போனாலும் பிரபலமாக வாசிக்கப்படுற வசனம், முக்கியத்துவப்படுத்தப்படுற வசனம் இந்த வசனம். ஜெபன்னு உட்காந்து இந்த வசனத்தை சொல்லிடுவாங்க எல்லாருமே. அதான் இப்போ நான் சொல்கிறேன், வாசிங்க. யார் அனுப்புகிறாரா? அப்படி தான் நாங்கள் போட்டுக்குது. ஆனால் அவர் அனுப்புறது இல்லை, அதெல்லாம் அவருக்கு அது வேலையே இல்லை. அவர் நல்ல தேவன். அவர்
அது அனுப்புகிற மாதிரி வருது. ஆனால் அதெல்லாம் அனுமதிச்சுதானே நாம். கீழே வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவள் பாவத்தை மன்னித்து. இந்த வசந்தடி வாசித்த உடனே இதே புச்சிக்கிறது. அப்படியே ஜெபம் பண்ணால் பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஜெபம் பண்ணால் பிரச்சனை சால்வ் ஆகி கர்த்தர் மன்னிச்சுட்டார். அப்போ சிலுவை எதற்குன்னு கேட்குறேன் நான். அந்த வசந்த சிலுவை வராது. அந்த வசனத்தில் கல்வாரி சிலுவை வரவே வராது. ஜெபம் பண்ணாலே உன் பாவம் மன்னிக்கப்பட்டு உன் ஆசீர்வாதம் வந்துச்சு. அப்போ சிலுவை எதற்கு? சிலுவை மரணம் தேவையில்லைன்னு அர்த்தமாகிடும். அந்த வசனத்தை அப்படியே அப்படியே எழுத்தின்படி நீங்கள் பிடிச்சினீங்கனாக்கா, அங்கே இருக்க எழுத்தின்படி அந்த வசனம் நீங்கள் பிடிச்சிங்கனாக்கா அது என்ன வரனாக்கா ஜெபமான பிரச்சனை சால்வ் ஆகுது, அவ்வளோதான். தேசத்தில் பஞ்சம் வந்தாலும் சரி, சரீரத்தில் வியாதி வந்தாலும் சரி, மக்கள் கொத்து கொத்தா செத்து பண்ணாலும் சரி, வாழ்க்கையை நாசமாக போனாலும் சரி, மனம் திரும்பினா ஜெபம் பண்ண, அவ்வளோதான். ஜெபம் பண்ணால் பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஜெபம் பண்ணாலே பிரச்சனை சால்வ் ஆகிடும். அப்போ சிலுவை மரணம் எதற்கு? அப்போ அங்கே பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. என்னது? பாவம் நிவர்த்தி செய்யப்படவில்லை. பாவம் நிவர்த்தி திரும்ப வரும். அது டெம்பரரி சொல்யூஷன் தான். அது மக்கள் மனம் திரும்புகிறாங்க, திடீர்னு அங்கே ஒரு ரிலீஸ் கிடைக்குது, திரும்ப பிரச்சனை போய் சிக்கிக்கிறாங்க. இஸ்ரேல் ஜனங்க லைஃப்பை பார்த்தா அப்படியே தான் இருக்கும். திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு பிரச்சனை சிக்கிக்குவான். திடீர்னு நல்லா இருப்பான், திடீர்னு பிரச்சனை சிக்கிக்குவான். பாவம் செய்வான், திடீர்னு பிரச்சனை சிக்கிக்குவான். நம்ம இல்லாமல் அப்படி கிடையாது. என்ன சொல்கிறாருனாக்கா, உன்னுடைய கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், முக்கால பாவத்துக்கும் சேர்த்து கிரயம் சிலுவையில் கொடுக்கப்படுது. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை என்ன பண்ணோம்? இதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு நீ செய்யப்படுற பாவத்துக்கும் சேர்த்து கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி உள்ளது ஒரு பீஸ். அப்போ தான் அவன் சமாதானத்தை உணர முடியும். என்ன முடியும்? இல்லாட்டி பயந்து ஐயோ நாளைக்கு பாவம் செஞ்சாலும் போயிடும் பொழுது, அதுக்கு பாவம் செய்யணும்னு சொல்கிற சர்ச்சை இது கிடையாது. அது அப்படி புரிஞ்சிக்கூடாது. எப்படி புரிஞ்சிக்கூடாது? அப்போ பாவத்தெல்லாம் நீ நல்லா செஞ்சுக்கலாம் பொழுது லைஃப் ஒன்றும் அப்படி சொல்லலை. அப்படி நான் போதிக்கவே இல்லை. என் போதுனது இல்லை. இந்த மக்கள் இந்த பாவத்தை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்குறது இல்லை. அது பாவன்றது ஒரு பெரிய பிரச்சனை. எங்கே போனாலும் விடாது உங்களை. அதை போனவர் மாஸ்டர் பாருங்கள். பாவன்றது நீ எங்கே போனாலும் உனக்கு விடாது. அது உனக்குள்ளே ஒரு பாதிப்பு ஏற்படுத்திகிட்டே இருக்கும். ஏன்னா 32:23 எங்கே போனாலும் பாவம் வந்து லேஸ்பட்டது கிடையாது. அது பிஸ்னஸில் பாதிப்பு ஏற்படுத்திடும், ஃபேமிலியில் பாதிப்பு ஏற்படுத்தணும், சரீரத்தில் பாதிப்பு ஏற்படுத்தணும், உன் பேரை கெடுத்துடும். அது சரீரத்தில் உள்ளே பூந்துச்சுன்னா எல்லாத்தையும் காலி பண்ணிடும். பிளாக் உண்டாக்கிடும், கிட்னியில் கல்லை உண்டாக்கிடும், நுரையீரலை காலி பண்ணும், லங்ஸ் எல்லாம் காலி பண்ணிடும். சும்மா 4 லட்சம் நாள் ஜாலியாக இருக்கிறோம். ஆரம்பத்தில் அப்படியே மயக்கமாகுதுன்னு தொடர்ந்து மயக்கமாக இருந்ததுனாக்கா ஒன்று ஒன்றா காலை ஒரு பார்ட்ஸாக காலி ஆகிடும். மயக்கத்துக்கு அப்படியே நீ இடம் கொடுத்துனேனாக்கா அந்த மயக்கம் என்ன பண்ண தெரியுமா? உன் நுரையீரலை காலி பண்ணும், உன் கணையத்தை காலி பண்ணும், எல்லாத்தையும் காலி பண்ணும். பாத்திரத்தில் பளபளப்பாக தோன்றும். அது பாராதன்னாரு. பாத்திரத்தில் பளபளப்பாக தோன்றும். அப்படியே மெதுவாக உள்ளே இறங்குமா. அது மெதுவாக உள்ளே இறங்கும். அப்படியே கேர்னஸாக இருக்கும். அது உள்ளே இறங்கினோடனே அது பண்ணுற வேலை எப்படி இருக்குன்னு அப்படியே மயங்கி போய் ஆஹா இதுதான் பரலோகன்ற மாதிரி அவன் லைஃப் ஆகிடும் பாருங்க. அவனுக்கு எதுவுமே தெரியாது பாருங்க. நம்ம நல்லா வீட்டில் எல்லாத்தையும் போட்டு ரூமெல்லாம் சாத்தின்னு அழகாக ஃபேனுகன்லாம் போட்டு அப்போ பட்டுன்னு கொசுக்கு அப்போ கிடைக்கும் கொசு. அவன் நல்லா கூச்சி போட்டு ரோட்டில் படுத்துட்டு இருப்பான். எவ்வளோ கொசு முடிச்சுட்டு நல்லா தூங்கிட்டு இருப்பான். அவன் நல்லா தான் தூங்கிட்டு இருப்பான். அவன் எடுத்து அடிக்கவும் மாட்டான் பாருங்களேன். அப்படியே பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருப்பான். அவ்வளோ கொசு அவனை வச்சுட்டு இருக்கான். அவன் நல்லா நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பான். நம்ம வீட்டில் எல்லாத்தையும் ஆல் அவுட்டை போட்டு குட் நைட்டை போட்டு என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் போட்டு ஃபேனெல்லாம் போட்டு அப்படியே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ஜன்னெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஃபேனெல்லாம் போட்டு இவ்வளோ பண்ணால் அப்போ கொசு கடிக்குது. ஆனால் அவனுக்கு அது கடிச்சிக்க வர தெரிய மாட்டேங்குது. அவன் என்ன ஓஹோ இது போட்டால் ஒன்றும் தெரியாது போது நமக்கு. எவ்வளோ கொசு கடிச்சாலும் நமக்கு அவனுக்கு எதுவும் வராது பாருங்க. பாருங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு பொறுமையாக குடிக்கானுக்கு அவனுக்கு ஜுரம் வராது, அவனுக்கு தலைவலி வராது, எதுவுமே வராது. அவன் நல்லா குடிச்சு தான் இருப்பான். அவனுக்கு ஜுரம், நம்மளுக்கு தான் ஜுரங்கள்லாம் வரும். அப்பப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு டோக்கன் போட்டு பார்த்துருப்போம். அவனுக்கு ஜுரம் வராது, அவனுக்கு தலைவலி வராது, எதுவுமே வராது அவனுக்கு. அவனுக்கு எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு நாள் கிட்னி காலியாக போச்சுன்னுவாங்க. எல்லாம் சேர்த்து வட்டி முதல்ல வரும் அவனுக்கு. திடீர்னு கணையம் போயிடுச்சுன்னுவான். நுரையீரலில் பாதி காலின்னுவான். ஐயோ ஆரம்பத்தில் ஒன்றுமே வராதுன்னு நினச்சோம். இப்போ அமைக்கு குளிக்கு சரிந்துபடி மொத்தமாக வருது. இந்த பாம்பை வந்து ஆரம்பத்தில் தெரியாது, ஒரு பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியாது. அது
ஒரு டைம் வரும்போது பாதிப்பு அது காமிச்சிடும். எங்கே போனாலும் விடாது. அது சரீரத்தை பாதிச்சிடும், அது உங்கள் பிஸ்னஸை பாதிச்சிடும், அது உங்கள் பேரை கெடுத்து விட்டுரும், எல்லாமே பண்ணோம். அதுதான் இங்கே வாசிக்கிறோம் பாருங்கள். வாசிங்க. ஏன்னா 32:23, நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாக இருப்பீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். என்ன பண்ணோம்? அது எங்கே போனாலும் விடாது, உங்களை எங்கே போனாலும் விடவே. அதுக்காக பாவத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. உங்கள் பாவத்தை அது ஒரு வேலையை செய்யும். அதுக்கு சேலரி உண்டு, அதுக்குன்னா உண்டு, ஒரு சம்பளம் உண்டு. என்னது? மரணம். சரீர மரணத்தை மட்டும் எடுத்துக்கூடாது. எல்லா தீமைகளும் எல்லா சாபங்களும் மரண லிஸ்ட்டில் வந்துடும். எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் ஜீவன்ற லிஸ்ட்டில் வந்துடும். அதான் உபாகம் 30:15-19 வாசமே. எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் இதோ மரணத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன். அப்போது இங்கே ஜீவன்ற வார்த்தை எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதத்தையும் குறிக்குது. மரணன்ற வார்த்தை எல்லா தீமைகளையும் எல்லா சாபத்தையும் குறிக்குது. இந்த பாவத்துக்கு ஒரு சேலரி உண்டு. அது எல்லா சாபத்தையும் லைஃப்பில் கொண்டாந்து எங்கே போனாலும் சரி. பிஸ்னஸ் ஆரம்பித்தா உருப்படாமல் போதுங்க. வேலைக்கு போனால் வாழ்க்கையில் நிம்மதி. எங்கே போனாலும் பிரச்சனையாக தான் இருக்குது. வீட்டில் கூட பிரச்சனை தான் இருக்குது. எங்கே போனாலும் பிரச்சனையாக இருக்குது. பாவம் எங்கே போனாலும் தொழில் பிடிச்சிட்டு இருக்கும். இந்த மைண்ட் அவங்க மத்தியில் ஊறி போனதால இந்த கேள்வியை கேட்டாங்க இயேசுக்கிட்ட. 9ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் அப்படியே 1-3 வருஷம் வரைக்கும் வரும். நீ போன முறை சொன்னாத. ஒருத்தன் தாயின் வயிற்றில் பிறக்கும்போது எப்படி பிறந்துட்டான்? குருடனா பிறந்துட்டான். இப்போது இவன் மேலே தப்பு இல்லை. இவன் பாவம் செஞ்சு குருடனா ஆகலை. பாவம் செஞ்சு கண்ணு போகல. அவன் பிறக்கும்போதே குருடனா பிறந்துட்டான். அப்போ அவன் பாவம் செஞ்சு அந்த கண்ணு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிறக்கும்போது அப்படி வந்திருக்கிறான். அவன் பாவம்னா என்னன்னு தெரியாது அவனுக்கு. சின்ன குழந்தை. அவன் பிறக்கும்போது அப்படி பிறந்துட்டான். இப்போ இவங்களுக்கு டவுட் வருது. என்ன டவுட் வருதுன்னா, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமோ இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமும் சொல்லி சீஷர்கள் என்ன பண்ணாங்க? அவர்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அந்த பாவம் ஒரு பாதிப்பு ஏற்படுறது வேறு சொல்லுது. ஒரு இவங்க பெற்றவங்க செஞ்ச பாவத்தில் தான் பிள்ளைங்க எப்படி பிறந்திருக்குதோ அப்படின்னு. உடனே அவர் அதுக்கு பதில் சொல்லுவார். என்ன பதில் சொல்லுவார்னா 2ஆம் வசனத்தில், அப்போ அவரோட சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? ஏன்னா பாவத்தினால பாதிப்பு ஏற்படுத்தது யார் செய்த? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். ஏசு சொன்ன பதில் பயங்கரமான சந்தேகம் வரும். அந்த நேரத்தில் அவங்க கம்னுட்டாங்க கேட்காம. அவர் சொன்ன பதிலில் சந்தேகம் ரொம்ப வரும். என்ன பதில் வரும்னா, இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல. அப்போ டவுட் கிளியர் ஆயிடுச்சு. அவன் பாவத்தினால அவன் அப்படி பிறக்கலை. 2வது, என் பெற்றோர்கள் செய்த அப்பா அம்மா செஞ்ச பாவமும் இல்லை, இவன் செஞ்ச பாவமும் இல்லை. பதில் எப்படி வருது? தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு. இப்போ அவர் மேலே ஒரு ராங் ஒப்பீனியன் வந்துடும் பாருங்கள். இது சரியாக புரிஞ்சுன்னா அது விலக்கி சொன்னோம். அப்போ ஆண்டவர் வேணும்னு இவனை குருடனாக பிறக்க வச்சு அவர் அற்புதம் செஞ்சு காட்டணுன்றதுக்காக இவன் இத்தனை வருஷம் குருடனாக வாழ்ந்து பாவம் வாழ்க்கையில் பாதி வருஷம் ஓட்டிட்டான் குருடனாவே. இவர் இந்த குருடனை பார்வையை வைக்கணுன்றதுக்காக இவன் குருடனை பிறக்க வச்சாரோ? அப்படி நல்ல ஒப்பீனியன் வரும் ஆண்டவர் கொடுத்து. இவன் செஞ்ச பாவம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, இவங்க பெற்றோர் செஞ்சால் பாவம் இல்லைன்ட்டார். 2 பக்கமும் பிரச்சனை இல்லை. அங்கேயும் ரூட்டு கிளியர், இங்கே ரூட்டு கிளியர். அப்போ என்ன இந்த இவன் இப்படி இருந்ததுக்கு என்ன தான் காரணம்? அது காரணம் அவரே சொல்கிறார். தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான். அப்போ தேவனுடைய கிரியைகள் என்னது? அப்போ இவனை குருடனை பார்க்க வைக்கிறது தேவனுடைய கிரியை இல்லையா? அப்போ தேவனுடைய கிரியை வெளிப்படுறதுக்காக இவன் இப்படி பிறந்தானோ? அப்போது ஆண்டவர் வேணுன்னே குருடனை பிறக்க வச்சு, இவர் வேணும்னு அவர் பூமியில் குருடனை பார்க்க வச்சு அவர் தேவன் நிரூபித்து காமிக்கிறதுக்காக இத்தனை வருஷம் பாவம் குருடனாக வாழ்ந்து லைஃப்பில் பாதி லைஃப் வச்சு. இன்னும் சொல்லப்போனால் அந்த தேவனுடைய கிரியை நிறைய பேர் லிஸ்ட் எடுத்துனாக்கா, ஒருத்தன் 38 வருஷம் படுத்துட்டுருக்கிறான். ஆனால் இயேசு சிலுவையில் மறிக்கும் 33 வயசு தான் அவருக்கு. இவன் எத்தனை வருஷம் படுத்துட்டுருக்கிறான்? எங்கேது? பெதஸ்தா குலத்தாண்ட படுத்துட்டுருக்கிறான். அப்போ வேணும்னே 38 வருஷம் ஒருத்தன் நிலையம் வியாதியிலே அவன் இருந்திருக்கிறான். வியாதி மட்டும் 38 வருஷம். அப்போ அவன் வயசு அதை விட அதிகமாக தான் இருந்திருக்கும். வயசு அதை விட அதிகமாக தான். ஆனால் இவர் வயசு சிலுவையில் மறிக்கும் போது 33 தான். அப்போது இவனை சுகமாக்கணுன்றதுக்காக இவன் வேணும்னு இப்படி பண்ணிட்டாரோ? தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு இப்படி ஆயிட்டுன்னு மக்களுடைய எண்ணங்கள் அது மேலட்டும் அப்படிங்கிற இப்படி வரும். ஆனால் விஷயம் என்னன்னாக்கா, பிசாசு தான் இந்த வியாதிகளை கொடுக்குறோன்னா இருக்கிறான். தேவனுடைய கிரியைகள் இந்த வியாதி தான் வெளியே கொண்டு வரக்கூடிய தேவனுடைய கிரியாக இருக்குது. அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின்
வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி. அவன் குருடனாக இருப்பது அவன் செஞ்ச பாவம் கிடையாது, பெற்றவங்க செஞ்ச பாவமும் கிடையாது. தேவன் அப்படி பிறக்க வச்சு இவனுக்கு ப்ரூஃப் பண்ணுற அவசியமே தேவனுக்கு கிடையாது. பிசாசு ஒருத்தர் இருக்கிறான், அவன் கெடுக்கிறவன், அவன் திருடுறவன், அவன் அழிக்கிறவன், அவன் நாசமாக்குறவன். அவன் இப்படி குருடனாக்கி வச்சிருக்கிறான் சிலரை. சில குழந்தைகள் கர்ப்பத்திலே பிறக்கும்போது ஊனமாக பிறக்குது. சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா பிறந்து வாழ்க்கையில் சில குறைபாடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்குது. இப்படி பிசாசின் கிரியை வியாதியை கொடுக்கிறது, தேவனுடைய கிரியை குணமாக்குவது. தேவனுடைய கிரியை குணமாக்குவது. அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா, பிசாசு இப்படி பண்ணிட்டான்னு பெருசாக பேசுறது, தேவனுடைய கிரியை ஒன்று இருக்குது, இவன் நாளிலிருந்து வெளியே கொண்டு வருது. இப்போ நான் வெளியே கொண்டு வரேன்றார். வெளியே நான் ஒன்று சிஸ்டத்தை கூட சில நேரத்தில் மாற்றிடுறேன்றார். அவன் சிஸ்டம் என்னது? எவன் ஃபஸ்ட்டு ஓடிவானோ அவன் தான் நல்லா ஆவான். எவன் ஃபஸ்ட்டு விழுறானோ அந்த குளம் கலக்கப்படும் போது அவன் தான். இவன் 32 வருஷமாக பாவம் வேடிக்கை பார்த்து வந்துக்கிறாங்க. முன்னாடி எவ்வளோ அவனுக்கு வயிற்றுச்சு இருக்க பாருங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்களா. நீங்கள் 32 வருஷமாக சபைக்கு வந்துக்கிறீங்க, உனக்கு பின்னாடி வந்தவெல்லாம் கார் பங்களா வாங்கி என்னால் வீடு கட்டி போயிட்டான். நீ ஒன்றுமே நம்ம உட்காந்து வேறு சர்ச்சைக்கு வரணும்னு தோணும். பாசம் சரியில்லை வந்துச்சு, வேறு சர்ச்சை தோணுமா தோணாதான்? எனக்கு தோணும், கண்டிப்பாக தோணுதா? ஏதோ பாசம் சரியில்லை பழகுது, சர்ச்சை ஏதோ சரியில்லை பழகுது. ஆனால் வேறு சர்ச்சை தான் போய் அவனை இங்கே ஒன்றும் உருப்படுற மாதிரி தெரியல. பின்னாடி வரணும் நல்லா இருக்கிறான். நான் இத்தனை வருஷமாக சபைக்கு வர்றது ஒன்றுமே நடக்கலை. இவன் கண்ணு முன்னாடியெல்லாம் சுகமாகி போயிருப்பாங்க. ஒருத்தர் குதிக்கிறான், நல்லா ஆகி போகிறான், குதிக்கிறான் நல்லா. இவன் எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்த்துக்கணும், ஒன்றுமே நல்லா ஆக மாட்டேங்குது. ஆனால் குளம் கலக்கப்படுத்து தேவதூதன் வரான், எல்லாமே நல்லா ஆகுது. அப்போது இயேசு வந்துட்டார் இடத்துல வந்து, நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விருப்பம். அவனுக்கு எவ்வளோ அந்த கேள்வியும் அவனுக்கு ஒன்றும் பிடிக்காது அவனுக்கு. அதனால தான் நீங்கள் வந்து நான் உட்காந்துருக்கிறேன், நீ வேறு. ஆனால் விருப்பம் போயிட்டுருக்கோம். ஏன்னாக்கா இதுக்கப்புறம் இப்படியே வாழ்ந்துடலாம். சிலருக்கு அப்படியே பழகிறோம் பாருங்கள். ஆனால் பழகிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை கொஞ்சம் மாற்றிக்குவாங்க. ஏன்னா அது கொஞ்சம் மறுத்து போச்சு. இப்போது வேறு காலம் ஃபுல்லாக இந்த பசி பட்டி வியாதியிலே வாழ்ந்து அது அப்படியே இருந்துலாங்க. லைஃப் பரவாயில்ல விடுங்க, இப்படியே வாழ்க்கை ஓடிச்சு. இந்த வியாதியிலே வாழ்ந்து இப்படியே லைஃப் இருக்குது ஓட்டுன்னு சொல்லிட்டு அந்த விருப்பமும் போய்டும். நல்லா வாழ்ற எண்ணம் வராது. அதுக்கப்புறம் திரும்ப இதுலேருந்து வெளியே வரணுன்ற எண்ணம் பழகிடுச்சு, அவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. அப்படியே வாழ்ந்துக்கலாம். 30 வருஷம் அப்படியே இருந்து பழகிட்டோம் வியாதியில். இதுக்கு முன்னாடி எத்தனை வயசுன்னு தெரியல. இதுக்கப்புறம் இருக்கிற கொஞ்சம் காலமும் இப்படியே ஓடிட்டுன்ற மாதிரி மைண்ட் செட்டை வந்துட்டுருக்கோம் அவனுக்கு. அவனை ஆண்டவனை பார்த்து கேட்டார், நீ விரும்புகிறாயானார். அவன் சொன்னான், என்னை கூட்டு போய் விடுறதுக்கு ஆள் இல்லை, இப்போ சிஸ்டத்தை மாற்றுறேன், கூட்டு போய் விடுறதுக்கு இல்லை, உன் படிக்க எடுத்து ஒன்று நடனேன். அதான் தேவனுடைய கிரியை. தேவனுடைய கிரியை எது? நீ வந்து விரும்பிட்டேன்னா சிஸ்டத்தையே மாற்றுறேன் நான். என்ன நீ விரும்பிட்டேன்னா இதுக்கப்புறம் தேவத்திற்காக நீ காத்திருக்காத, அந்த சூழ்நிலையை நான் மாற்றிடுறேன், தலைக்கடை மாற்றிடுறேன். மாற்றி வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறதுக்கான வழியை நான் உண்டாக்கி கொடுத்துட்றேன். இப்போ விஷயம் என்ன, நான் எதை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா, இந்த பாவ நிவர்த்திக்காக பேச இவ்வளோ வசந்தம் வைக்கப்படணும். இப்போ வந்து ஒரு வசந்தம் வாசிக்கிறேன். 1 யோவான் 2:2. 1 யோவான் 2:2. இந்த பாவ மன்னிப்புக்கும் பாவ நிவர்த்திக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சி, ஏன் நம்ம லைஃப்பில் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டிருந்தோம், இந்த பாவத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருந்தோம், பாவத்தால் உண்டாகிற சாபங்கள் தலை தூக்குகிறது, அந்த சந்தேகம் நமக்கு வரணும். அங்கே பாவ மன்னிப்புன்னு வரல, அங்கே பாவ மன்னிப்புன்னு வருதா? பாவ மன்னிப்பு என்பது வேறு, பாவ நிவர்த்தி என்பது வேறு. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற பாவ மன்னிப்பு என்பது கடன் வாங்கிட்டு வட்டி கட்டியிருக்கிற மாதிரி, பாவ நிவர்த்தின்றது ஃபுல் கடனையும் அடைச்ச மாதிரி. பாவ மன்னிப்புன்றது கடனை வாங்கிட்டு வட்டி கட்டிட்டு இருக்கிற மாதிரி. அதுக்கு பாவ நிவர்த்தின்றது மொத்த கடனையும் கொடுத்து திரும்ப அந்த கடன் உங்கள் வாழ்க்கையில் ஆளும் அடைச்சாச்சு. அதான் பாவ நிவர்த்தி. அந்த பாவத்தினால தான் வியாதி வருதுன்னா, பாவத்தால் தான் எல்லா சாபமும் வந்துச்சு, எல்லா சாபமும் வருதுன்னா, பாவ நிவர்த்தி பெற்றிருக்க எனக்கும் உனக்கு அது வரக்கூடாது. பாவ நிவர்த்தி கிடைத்திருக்கிற பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்புனா வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டாங்க, திரும்ப லைஃப்பில் அது பஞ்சம் வரும், திரும்ப வியாதி வரும். ஏன்னா பழைய பாட்டு மக்கள் ஜோம் பண்ணால் சால்வ் ஆகிடும். திரும்ப தேவனை தேடுவாங்க, ஒப்பு கொடுப்பாங்க, ஜோம் பண்ணால் சால்வ் ஆகிடும். திரும்ப பாவம் செய்வாங்க, திரும்ப போடுவாங்க, ஜோம் பண்ண சால்வ் ஆகிடும். ஆனால் இவர் சொல்லிட்டாரு, நீ திரும்ப பாவம் செஞ்சால் கூட பிரச்சனை இல்லைப்பா, அதுக்கு பாவம் செஞ்சுன்னு சொல்கிற சர்ச்சை தான் பாஸ் நான் கிடையாது. இது திரும்ப ஒரு வேளை அந்த பாவம் தலை தூக்குனா கூட அங்கே ரத்தம் பேசிகிட்டு இருக்கு உனக்காக. எது பேசிகிட்டு இருக்குது? என்ன பேசிகிட்டு இருக்கு? ரத்தம் என்ன பேசிட்டு இருக்கு? ஆபேல் ரத்தம் என்ன பேசிச்சு? பழி வாங்குடி பேசிச்சு. ஏன் ரத்தம் எதுக்காக சிந்தப்பட்டதோ அதுக்கான பாதிப்பு உனக்கு வரக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்குது. எதுக்காக சிந்தப்பட்டதோ,
இப்போ அந்த பிரச்சனையை ஒருவேளை அந்த பாவத்தில் திருமணம் செஞ்சுட்டாங்களோ அந்த பாதிப்பு உனக்கு வரக்கூடாது. ரத்தம் பேசுது. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம். இயேசுவின் ரத்தம் நன்மையானவைகளை நமக்காக பேசி கொண்டிருக்கிறது. அவன் ரத்தம் பழி வாங்கத்தை பேசிச்சு காயினை. ஆனால் இயேசுவின் ரத்தம் நன்மையானது. நன்மது பாவத்தினால்தான் அந்த வியாதி வருது. இந்த பாவத்தை விட்டு தொலைக்க முடியல. ஒரே நாளில் குடி பழத்தை விட முடியல. ரட்சிக்கப்பட்டேன், சபைக்கு வந்துட்டேன், ஏதோ வேறு வழி இல்லை, ஒரு கல்யாணத்துக்கு போனால் குடிச்சிட்டேன். நிறைய பேர் சொல்கிற கதை தான் அது. இந்த சிகரெட்டை விட்டு தொலைச்சி முடியல, என்னால் என்ன பண்ணுறது, பிடிச்சிட்டேன். இது பொடி போகிறதையும் வெத்தலை காப்பாக நிறுத்த முடியல, என்னால் என்ன பண்ணுறது, போட்டேன். அது பாவனே சொல்ல பைபிள் வெத்தலை பார்க்க போகிறது. அதெல்லாம் நாமளே கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க வெத்தலை பாக்கு போட்டவங்களாம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தாங்க. இந்த காலத்தில் வெத்தலை பாக்கு போட்டதுனால தான் கேன்சர் வருதுன்னு. அப்போ வெத்தலை பாக்கு போட நல்லா தான் இருந்தாங்களாம். வெத்தலை வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, அது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, ஒரு ஆன்டிபயோட்டிக் அதில் இருக்குதுங்க. அது தெரியாதனமா அப்போ அந்த காலத்தில் அத்தனை வருஷம் உயிரோடு வந்து காரணத்தில் நோய் இல்லாமல் அவன் லொக்குன்னு குத்தி அந்த நல்லா மச்சி வாயில் போட்டு மெனதுனால இத்தனை வருஷம் உயிராக இருந்தான். இப்போ வந்து அவங்களால அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடிச்சுது. இப்போ இந்த வெத்தலை பார்க்கலாம் நீங்கள் நிப்பாட்டினால மக்கள் சீக்கிரம் போய் சேர்ந்துடுறாங்க. நல்லா டைஜஷன் ஆகும் சாப்பிட்டதுக்கப்புறம். இந்த அப்போல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் வெத்தலை பார்க்கலாம் போடுவாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது ஒரு பெரிய பாவமாக பார்த்தாங்க. கிறிஸ்தவமே அது பாவமாக பார்த்துச்சு. வெத்தலை பார்க்க போகிறத ஒரு பெரிய பாவன்ற மாதிரி அவங்க என்ன. ஏன்னா பைபிள் அப்படி வெத்தலை பார்க்க போகிறது பாவம் பைபிள் இல்லவே இல்லை. இவங்களாம் நினச்சது வெத்தலை பார்க்க போகிறது பாவம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா சாப்பிட்டோன்னா டைஜஷன் ஆகிறதுக்கு அதுதான் போட்டாங்க, அதை யூஸ் பண்ணாங்க. இப்போ ரொம்ப சிம்பிளாக அதை கொண்டு வந்துட்டான். இவன் வெத்தலை பாக்கு போட்டால் பாவன்னு சொல்லுவான் போது நினச்சிக்கின்னு அவங்க ஐடியா பண்ணான். ஏன்னா கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, வெத்தலை பாக்கு போட்டால் பாவன்னு சொல்லுவான்னு சொன்னால் போனால் வெத்தலை பாக்கு நல்லா நசுக்கி அதை அப்படியே ஜாம் மாதிரி ஆக்கி இந்த ஃப்ரூட்ஸில் வரும் பார்த்தியா கட் பண்ணி போடுவோமே இந்த செரி மாதிரி, அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இது பேர் ஸ்வீட் பீடாங்க. அதை சாப்பிட்டு டைஜஷன் ஆகும். அது வெத்தலை பாக்கு தான். அது வாங்கி பாயில் மென்று பார்த்தா அந்த டேஸ்ட் தான் வரும். அது அதில் வாயில் போட்டு கொஞ்சம் மென்னிங்கனாக்கா வெத்தலை பாக்கு மென்ன என்ன டேஸ்ட் வரும், அது டேஸ்ட்டாலும் வரும். அவன் என்ன பண்ணுறான், வெத்தலை பாக்கு போட மாட்டான், இவன் கிருஷ்ணாகிறான். ஆனால் இவனை சரி பண்ணனா, ஏன்னா இதுதான் நல்ல டைஜஷன் ஆகுது. அவன் வெத்தலை பாக்கு நல்லா போட்டு நல்லா மிக்ஸில் அரைச்சானோ எதில் அரைச்சானு தெரில, நல்லா போட்டு அரைச்சி அது கூட இந்த செரி ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு கட் பண்ணி எல்லாம் போட்டு ஒரு சின்ன டப்பாவில் போட்டு அடைச்சி அதை 10 ரூபா விற்கிறான் ஹோட்டலில். அது வெத்தலை பாக்கு முறையே தெரியும். ஆனால் வெத்தலை பாக்கு அது எசன்ஸ், வெத்தலை பாக்கு எசன்ஸ் தான் இருக்குது. அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்மெல் தான் வரும். வெத்தலை பாக்கு போட்டால் என்ன ஸ்மெல் வருமோ அதே ஸ்மெல் அதுலேயும் வரும். ஏன்னா மக்களோட எண்ணங்கள்லாம் இந்த பாவத்தை செஞ்சுட்டா திரும்ப லைஃப்பில் பாதிப்பு வந்துடும். இந்த பாவம் விட்டு போக மாட்டேன்து. பாவத்துலேருந்து வெளியே வந்துட்டேன் எப்போ, ரட்சிக்கப்பட்ட பிறகு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதர் திரும்பவும் குடிக்கவே மாட்டான்னு எந்த கேரண்டியும் இல்லை. திரும்பவும் சிகரெட் பிடிக்கவே மாட்டான்னு எந்த கேரண்டியும் கிடையாது. குடிக்கிற சிகரெட் பிடிக்கணும் தான் பாவமா? கோவப்பட்டால் அது பாவம் இல்லையா? கெட்ட வார்த்தை பேசினா அது பாவம் இல்லையா? வாழ்க்கையில் பாவத்துக்கான எவ்வளோ காரியங்கள் உருவாகிட்டே வருது. மக்களுடைய எண்ணங்கள்னா இந்த பாவம் செஞ்சுட்டா திரும்ப வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகள்லாம் பாவத்தினால தான் வருது. இல்லை, பாவத்தினால தான் எல்லாம் பிரச்சனை வருது. ஆனால் இதுக்கப்புறம் இந்த பாவத்துக்கு ஒரு நிவர்த்தி செய்யப்பட்ட பிறகும் வாழ்க்கையில் பிரச்சனை வருதுன்னா பாவ நிவர்த்தி செய்ததுனால பிரச்சனை வருது கிடையாதுப்பா. நீ வேறு ஒன்று செய்யணும். நீ எவ்வளோ வாழ்க்கையில் பாவம் பாதிப்பு ஏற்பட்டாலும் எங்கே போகிற இடத்துல ஒன்று நாசமாக்கினாலும் சரி. இப்போ வாசிங்க 1 யோவான் 2:2, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அங்கே என்ன பண்ணோம், பழைய ஏற்பாட்டில் பாவம் செஞ்ச பிறகு பலி, இங்கே பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே பலி. பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பலி. அங்கே பாவம் செஞ்ச பிறகு ஆட்டை எடுத்தாருவான். அந்த ஆட்டு தலை மேலே பாவத்தை சுமத்தும் ஆசாரியன். அதை கொண்டு போய் வெட்டுவாங்க, ரத்த கொண்டு உடம்புடி பெட்டில் தெளிப்பாங்க. அந்த இவன் குடும்பத்தாரவங்க நாங்கள் சாப்பிடுவாங்க. அங்கே பாவத்தை தற்காலிகமாக மன்னிக்கப்படுது. பாவம் செஞ்ச பிறகு தான் பலி. ஆனால் இங்கே நீ பாவின்னு அறியறதுக்கு முன்னாடியே பலி செலுத்தப்பட்டுச்சு. சுவிசேஷனை காதலிக்கிறதுக்கு முன்னாடியே பலி செலுத்தி முடிக்கப்பட்டு விட்டது. அந்த பலியை தொடர்ந்து செலுத்திட்டு வந்தாங்க. ஏன்னா பாவம் கம்ப்ளீட் ஆகலை. தொடர்ந்து பாவம் பலிகள் செலுத்தப்பட்டு கொண்டு. இந்த பலி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஒரு பலி போகிறதுக்கப்புறம் பலியை தேவையில்லைட்டார். இதுக்கப்புறம் பலியே தேவையில்லை. அந்த வசனத்தை கூட வாசிப்போம். எபிரேயர் 10:4, எபிரேயர் 10:11-12 வாசிங்க. என்னுடைய 14 வாசிங்க. எபிரேயர் 10:11-12 வாசிங்க.
அவன் தொடர்ந்து பலி செலுத்தல் இருந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து திரும்ப பாவம் செய்வான். ஒரு முறை பாவம் செஞ்சாச்சு, பலி செலுத்தாச்சும் பாவம் செய்ய மாட்டான், செய்வான். பாவமே செய்ய கேரட்டிக்கு தான் செய்வான். பாவம் எண்ணங்கள் இன்னும் போல செய்ய தான் செய்வான். எபிரேயர் 10:11 எபிரேயர் 10:11 வாசிங்க. ஒரு காலம் பாவங்களை நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை எத்தனை முறை நீ அந்த பலியை கொடுத்தாலும் பாவ நிவர்த்தி கிடையாது, பாவ மன்னிப்பு தான். எத்தனை முறை அந்த பலியை செலுத்தினாலும் ஒரு காலம் பாவ நிவர்த்தி வராததில்லை. ஒரு காலம் அர்த்தம் அவன் திரும்ப பாவம் செய்வான், திரும்ப பலியிடுவான், திரும்ப பாவம் செய்வான், திரும்ப பலியிடுவான். அடுத்த வசனம் பாருங்க. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்னென்றைக்கும் தேவனுடைய வலதுபார்சத்தில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் செஞ்ச பலி பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலி என்று 1 யோவான் 2:2 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாசித்தோம். 1 யோவான் 2:2 நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. ஆனால் அவங்க திரும்ப செலுத்தினாலும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்ய முடியாது. ஆனால் இவர் கொடுத்த பலி பாவங்களை நீ பலி செலுத்துறன்னு தப்பிச்சுன்னு நினச்சிக்காதப்பா, திரும்ப பிரச்சனை வரும், திரும்ப பாவம் எண்ணங்கள் வரும். ஆனால் இவர் சொல்லிட்டாரு, நீ பாவ எண்ணங்கள் உனக்கு வந்தாலும் நீ பாவமே நீ செஞ்சாலும் பாவத்தால் வருகிற பாதிப்பு உங்கள் லைஃப்பில் வரக்கூடாது. பாவத்தினால வருகிற பாதிப்பு உன் வாழ்க்கையில் வர பாவத்தினால இந்த பாவம் இதுக்கப்புறம் ஒரு மேட்ரு கிடையாதுங்க. எனக்கு பாவம் அது செய்யணும் அர்த்தம் கிடையாது. பாவத்தினால வர பாதிப்பு பிரச்சனை இதுக்கப்புறம் எனக்கு வரக்கூடாது. ஒருவேளை பாவத்தை விட்டுட்டேன், திரும்ப அந்த பாவத்தை எண்ணங்கள் வரலாம், பாவம் செய்யலாம், திரும்ப பிரச்சனை வந்துடுமா? திரும்ப வராது. ஏன் வராதுனாக்கா அந்த பலியை செலுத்தி நம்மளை பூர்ணர் ஆகிட்டார். அவங்க பூர்ணர் கிடையாது, நம்மளும் ஆகிட்டாரு, பூர்ணர் ஆகிட்டார். அப்போ ஏன் வாழ்க்கையில் இந்த பாவத்தினால் இருக்கிற பாதிப்பு வருதுன்னா, 10 கோடி ரூபாய் கடனை உனக்கு இலவசமாக மன்னிச்சு விட்டுட்டேன், நீ என்ன பண்ண மாட்டேற? நீ தான் இப்போ திறந்து விட்டுருக்குற. பிசாசு கதவை யார் திறந்து விட்டுக்கிறது? நான் இவனை மன்னிக்கிறதுனால இவனுக்கு பாவ நிவர்த்தி செய்யணும்னு அர்த்தம் கிடையாது. பாவ மன்னிப்பு தான் கொடுக்க முடியும். ஆனால் எனக்காக செய்யப்பட்ட பாவ நிவர்த்திக்கான ஆசீர்வாதத்தை இவனை மன்னிக்காம விட்டுறேன், நான் காலி ஆகிடுவேன். இவனை மன்னிக்காம விட்டுட்டுனா எனக்கு பாவ நிவர்த்தி செய்யப்பட்டிருந்தோம். பாவ நிவர்த்தி என்னால் செய்ய முடியாது, யாராலும் செய்ய முடியாது. நான் ஒருத்தனை மன்னிக்கிறேன்னா அவன் பாவத்தை மன்னிச்சு விட்றான், அவ்வளோதான். நான் பாவ நிவர்த்தி அவனுக்கு செய்யலை. ஆனால் எனக்காக பாவ நிவர்த்தி சிலுவையில் செய்யப்பட்டிருக்குது. பாவ நிவர்த்தி சிலுவையில். பாவ மன்னிப்பு என்பது வேறு, பாவ நிவர்த்தி என்பது நீங்கள் ஒருத்தனை மன்னிச்சு விட்டா அவன் செஞ்ச பாவத்துக்கான பனிஷ்மெண்ட் அவங்க லைஃப்பில் வர அர்த்தம் கிடையாது. வேறு வழியில் வரும், நீங்கள் மன்னிச்சு விட்டுருக்கீங்க, அவ்வளோதான். ஆனால் என் லைஃப்பில் எந்த வழியிலும் அது வராது. எந்த வழியிலையும் ஏன் வராது? அந்த பாவத்துக்கான நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது. பாவ நிவர்த்தினா உன்னுடைய பாவத்துக்கான விளைவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாயிற்று. இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை லைஃப்பில் தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ வசந்த கேட்கணும், விசுவாசத்தை வளரும், கீழ்பட்டுருவோம். இந்த விஷயத்தை கோட்டை விட்டுருவோம். எந்த விஷயம் தெரியுமா? மன்னிக்கிற விஷயத்தை கோட்டை விட்டுருவோம். எதை கோட்டை விட்டுருவோம்? மன்னிக்கிற. எப்படி மன்னிக்கணும்? மனுஷன் சொல்லிட்டு ஊருடமாற அடிச்சிடக்கூடாது. மனுஷன் சொல்லிட்டு தான் பண்ணக்கூடாது. அவர் செஞ்ச பாவத்தெல்லாம் போய் சொல்லணும் வரக்கூடாது. என் பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லணும் தாரு, சொல்லணும் தாரு. கடலில் நாளத்தில் போட்டு புதைச்சார். அது கிழக்கு மேற்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமோ தூக்கி முதுகுக்கு பின்னாடி அதை நினையாது இருப்பேன்ட்டார். அதை உன் பாவங்களை நினச்சி கூட பார்க்க மாட்டேன்றார். திரும்ப நான் ப்ரேயர்னு வரும்போது அதான் பாவம் செஞ்சானே அந்த நினைக்கல, உடனே பதிலளிக்கிற ஜெபத்து. நைட்டு போல் அதே நினச்சி டென்ஷன் ஆகின்னு இல்லை. ஐயோ இவன் இதை பண்ணிட்டானே இதை பண்ணிட்டானே என்ன பண்ணுறது, கம்முன்னு விட்டார், மறந்து போயிட்டார். ஒருத்தர் பாவத்தை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் உட்காந்து, ஐயோ என்ன தான் இருந்தாலும் அவங்க பேசின வார்த்தை என்னால் அப்படியே சாப்பாடே எடுக்க மாட்டேது, ஒன்றும் புரியலன்னு. என்ன தான் இருந்தாலும் அவங்க அப்படி பேசியிருக்கக்கூடாது, என்ன தூக்கமே வரமாட்டேன். அப்படி அவங்கள மன்னிச்சுன்னு சொல்லிட்டு, ஆனால் என் மைண்டில் அது போக மாட்டேது, என்னன்னு தெரியல. அந்த கோவம் மன்னிச்சிட்டேன்னு சொல்லியாச்சு, ஆனால் மனசில் அப்படியே இருக்குது. அவன் அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறாரு. நைட்டு போல உட்காந்துன்னு அப்படியே மறந்துடுறாரு அவர். உங்கள் பாவங்களை என்ன பிரச்சனை அவருக்கு நமக்கும்? இந்த பாவத்தை மன்னிக்கிறதுல அவருக்கு நமக்கு என்ன பிரச்சனை? தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன்
அவர் நேச்சர் அது. அதுக்கு வேறு ஒன்றும் ரெடி பண்ண அவசியம் இல்லை. நாம் அன்பாகவே இல்லை, அந்த அன்பை இருதயத்தில் வாங்கி கொடுக்குறோம். தேவன்பு இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. தேவன் அகாப்பே அன்பு, நம்ம அன்பு கிடையாது. அது நான் அன்பு சுயநலமற்ற அன்பு, தன்னலமற்ற அன்பு, எந்த சூழ்நிலும் கைவிடாத அன்பு, முறிந்து போகாத அன்பு, விட்டுவிடாத அன்பு, தூக்கி எடுக்கிற அன்பு, அந்த அன்பு அது. இப்போ எங்கே வந்துடுச்சு? உள்ளத்தில் ஊற்றப்பட்டுருச்சு. தேவ அன்பு உள்ளத்தில் ஃபில் ஆகிடுச்சு. அந்த அன்பு நம்ம வெட்கப்படுத்தாது. நீ மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சிடாதப்பா, நீ டென்ஷன் ஆகி உட்காந்துருப்பேன், நான் மன்னிச்சிடறேன் மன்னிச்சிருப்பேன். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க? ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்களோ நானோ ஒருத்தரை மன்னிக்காமல் விட்டோன்னா நஷ்டம் அவனுக்கு கிடையாது, நமக்கு நஷ்டம் யாருக்கு கிடையாது? அவன் நிம்மதியாக சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பான். அவன் உனக்கு பண்ண கெடுதலை நினச்சி கூட பார்க்க மாட்டான். நீ மன்னிச்சு விட்டுட்டனா அதுக்கப்புறம் அவன் பண்ண கெடுதலை நீ நினச்சி பார்க்க மாட்டேன். அவனுக்கு 10 வழியில் திறந்து விட்டான் பிசாசு வழியை. நீ அக்னி தரையில் கொண்டு அவங்கள கூச்சிட்டு வந்துட்ட. உனக்கு இங்கே ரூட் கிளியராக இருக்குது. எங்கே நீ 1000 ரூபாய் மனுஷனால 10 கோடி ரூபாய் மன்னிக்கப்பட்ட கடனை தேவன், அதாவது யாரால் அடைத்து தீர்க்க முடியாது பாவக்கடனை தேவன் அடைச்சிட்டாரு. பாவத்தில் இருக்கிற பாதிப்பு உனக்கு வரவே கூடாது. மீறி வருதுன்னா இந்த 3ல் எதை கரெக்ட் பண்ண பார்த்துக்கணும். ஒன்று விசுவாசம் கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை வருதா, இல்லை கீழ்ப்படியாமல் இடம் கொடுத்தாலும் பிரச்சனை வருதா, இல்லைங்க விசுவாசம்லாம் கரெக்டாக வசனம் ஒழுங்காக தான் கேட்டு நிறைய வசனம் கேட்டேங்க, தொடர்ந்து வசனம் கேட்டுகிட்டே இருக்கிறேங்க. தொடர்ந்து வசனம் இன்னும் போன வாரம் அதே பிரச்சனை பண்ணிங்க, இந்த வாரம் அதே பிரச்சனை பண்ண. ஆமாம், போன நேற்று அதே இட்லி தானே சாப்பிட்டேன், இல்லை வேறு என்ன ராகி இட்லி சாப்பிட்டியா, இல்லை கோதுமை இட்லி சாப்பிட்டியா, அது அரிசி இட்லி தானே சாப்பிட்டேன், இல்லை மாற்றி சாப்பிட்டு வந்துட்டியா, நாளைக்கு அதே இட்லி தானே சாப்பிட போகிறேன், நாளைக்கு அதே இட்லி தானே சாப்பிட போகிறேன். சில மக்களோட எண்ணங்கள்லாம் இது நிறைய பிரச்சனை. கேளு, அது உனக்குள்ளே இன்னும் போய் சரியாக உட்கார இடத்துல உட்காரல, அது உட்கார வேண்டிய இதில் உட்காரல. ஒரு நியூ ரெவலேஷன் கிடைக்கிற அளவுக்கு நீ இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை. பைபிளில் ப்ரீச்சிங்கில் 2 விதமான ப்ரீச்சிங் இருக்குது. ஒன்று புதுசாக ஒரு வெளிப்பாடு ப்ரீச் பண்ணுறது, இன்னொன்று நினைப்பூட்டி எழுப்புறது. நினைப்பூட்டி எழுதுனா ஏற்கனவே பண்ண பிரசனத்தை பண்ணுறான்றார். நினைப்பூட்டி எழுப்புகிறார். என்ன சொல்லிட்டேன், அகைன் ரிமைண்ட் பண்ணுறேன் உங்களை. நான் ஏன் ரிமைண்ட் பண்ணுறது தெரியுமா? அது உங்களுக்குள்ளே இருந்து அது பிடிக்க வேண்டிய இடத்த பிடிச்சி செய்ய வேண்டிய வேலையை செய்யறதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணல. ஆனால் அது அப்படி இருக்குது. திரும்ப சொல்ல வேண்டியதாகி போகுது. குழந்தையாக இருக்கிறீங்க, இன்னும் பலமான ஆகாரத்தை சாப்பிட்ற அளவுக்கு வரல, உங்களுக்கு பாலை கொடுக்க வேண்டியதாகி போச்சு. பலமான ஆகாரம் வந்து நன்மை தீமை இன்னதென்று பகுத்தறியும் வகை இருக்கும். அப்படிப்பட்ட ஸ்ட்ராங் வந்துடும். இப்போ நீங்கள் குழந்தையாக தான் இருக்கிறீங்க, அதெல்லாம் குழப்பத்தின்னு இருக்கிறாரு. அது வளர்ச்சி தேவை. என்ன தேவை? வளர்ச்சி தேவை. தேவனுடைய வார்த்தையை வந்து கேட்காதனால விசுவாசம் வளரலையா? விசுவாசம் விசுவாசம் தான் எல்லாத்தையும் எடுக்க முடியும். சில மக்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, எல்லோரும் மன்னிச்சுட்டு இருப்பாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க. ஆனால் லைஃப்பில் பிரச்சனை இருக்கும். ஏன் பிரச்சனை இருக்கும் தெரியுமா? விசுவாசம் இல்லை. சரி, விசுவாசம் இருக்கும், லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்கும். ஏன் ப்ராப்ளம் தெரியுமா? விசுவாசி இவனுக்கு பிரஷித்து இவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை வந்துவிடாதுக்காகவே இவனுக்கு எதிராக 4 பேர் எழுப்பி இவன் மனசை காயப்படுத்தி ரணமாக்கி வச்சுருப்பான். இவனால் மன்னிக்க முடியாது அவனை. அந்த விதத்தில் ரணமாக்கப்பட்டிருக்கும் மனசு காயப்பட்டு அப்படியே ரணமாக்கப்பட்டு அப்படி இருக்கும் இருதயம். அவனை பார்த்தாலே எரிச்சல், அவன் டென்ஷன் ஆகும். ஏன்னா அவன் நடந்துக்கிட்டும் பேசணும் கொஞ்சம் அநியாயம் பண்ணல. அவ்வளோ மனசை காயப்படுத்தி புண்படுத்தி அவமானப்படுத்தி புறக்கணித்து இன்சல்ட் பண்ணி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி எந்த அளவுக்கு உன் லைஃப்பில் வந்து உன்னை காயப்படுத்தினான். இப்போ அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுது. ஆண்டவர் சொல்கிறார், அவனை மன்னின்ற. அதுதான் ரொம்ப கஷ்டமாகுது. இல்லை அதை நீ வாங்கினா இதை மன்னிச்சு தான் ஆகும். அதை நீ வாங்கினா ஒரு முறை மன்னிச்சிரு. ஆனால் ஒரு முறை 7 முறை மன்னிச்சா போதுமா? ஒரே நாளில். ஆமாம், 7 × 7 7 × 70 490. ஒரு நாளில் 490 முறை கணக்கு பட்ட 3 நிமிஷம் வரை மன்னிக்கிற மாதிரி வருது. 3 நிமிஷம் மன்னிக்கிட்டு அவன் சுபாவம் ஆகிடும் ஒரே நாளில். அவன் போட்டான் 7 முறை மன்னிச்சு விட்டா போதுமான்னு கேட்டான் பேதர். இல்லை 7 முறை மன்னிச்சிடும். 7 ஒரே நாளில். திரும்ப பண்ணிகிட்டு இருக்கான். திரும்ப அவங்க மன்னிச்சு விட்டோம் தொந்தர் குத்துன்னு தான் இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறது? மன்னிச்சு விட்டா நிப்பாட்டன்னு பார்த்தா நிப்பாட்ட மாட்டானே, அடங்க மாட்டானே. அப்போ ஒரு எரிச்சல் தான் கிளப்பிட்டு இருக்கிறான். அப்போ டென்ஷன் தான் ஆக்கிட்டு இருக்கிறான். அப்போ எனக்கு தொந்தர் குத்து தான் இருக்கிறான். என்னை பற்றி தூட்டி தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறான். எப்படி தான் அவனை எவ்வளோ நாள் தான் மன்னிச்சுட்டு இருக்க முடியும்? மன்னிக்கிறதே உன் சுபாவமாக இருக்கட்டும், பரவாயில்ல விட்டுரு. மன்னிக்கிறதே உன் சுபாவமாக இருக்கட்டும். ஏன் தெரியுமா? நீ இவனை மன்னிக்கிறது உனக்கு பெரிய விஷயமே கிடையாது. நீ கொடுக்குறதுக்கு பாவம் மன்னிப்பு தான்.
ஒருவேளை உன் மூலியமாக அவனுக்கு பாதிப்பு வராமல் இருக்கலாம், ஆனால் அவங்க செஞ்ச பாவம் அவனை பிடிக்க தொடர்ந்து. அவன் உன்னை தொட்டான் நினச்சிக்காதப்பா, எதை தொட்டான்? ஆமாம், நீ மன்னிச்சு விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில். நீ மன்னிக்காமல் போகும்பொழுது உனக்கு செய்யப்பட்ட பாவ நிவர்த்திக்கான ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க முடியாதபடி நீ தேவனுக்கு கதவை அடைத்து பிசாசு கதவை திறந்து விட்டுற. தேவனுக்கு கதவை மூடிட்டு பிசாசுக்கு நீ மன்னிக்கும் பொழுது பிசாசுக்கு கதவை மூடிட்டு தேவனுக்கு கதவை நீ திறந்து விடுற. இந்த மூணில் எதுன்னு பார்த்து நம்ம கரெக்ட் பண்ணோம். அவிசுவாசத்தினால பிரச்சனையா, இல்லை கீழ்ப்படியாமையினால் பிரச்சனையா, இல்லை மன்னிக்காதனால பிரச்சனையா? இது மூன்று இது நமக்கே தெரியும். அதை நம்ம கரெக்ட் பண்ணோம். இந்த வருஷத்துடைய கடைசி மாதத்தில் இன்னும் 2 அடுத்த வாரமாக, அதுக்கு அடுத்த வாரமாக இந்த பிரச்சனை, இதனுடைய பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கண்டினியூ பண்ண இப்போ டைம் இல்லை. அடுத்த வருஷத்துக்கு போய் கொஞ்சம் ரெடியாகி போகணும். ஒரு புது வருஷத்துக்குள்ளே போகும்போது என்னென்ன காரியங்கள் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெறுதுன்னா, தேவன் ஜீவனுக்கும் தேவனுடைய எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு எல்லாமே கிடைக்குது, எல்லாமே ரெடியாக இருந்தால் என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை தீராமல் இருக்குது, இன்னும் கடன் அடையாமல் இருக்குது, இன்னும் வருமானம் பெருகாமல் இருக்குது, ஏன் வியாதி குணமாகாமல் இருக்குது, ஏன் இன்னும் குடும்பத்தில் சமாதானம் வராமல் இருக்குது, என்ன தான் காரணம்? என்ன காரணம்னாக்கா இந்த மாதிரி காரியங்கள்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ச்சி பார்த்து நம்ம சரிப்படுத்தி கொள்ளும்போது நம்ம ஆண்டவருக்கு ஆசீர்வாதத்தின் கதவை நாமே திறந்து விடுகிறோம். கதவை போட்டுறதுக்கும் திறத்துக்கும் சாவி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்டா, என்கிட்ட இல்லைப்பா சாவி, உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீ போட்டுன்னா அங்கே லாக் ஆகிடும், நீ ஓப்பன் பண்ணால் லாக் ஓப்பன் ஆகிடும். சாவி என்கிட்ட இல்லை, யாருக்குது? பரலோகத்தின் திறவுகோல்களை நான் வச்சுன்னு இல்லை, உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்கள் பூட்டினா அங்கே பூட்டிடும், இங்கே ஓப்பன் பண்ணால் பூலோகத்தில் எங்களுக்கு கட்டுக்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது எதுவோ பூலோகத்தில் நீ கட்டி போட்டுருங்க. வியாதியை, தரித்திரத்தை, எல்லா விதமான தோல்விகளை, இயலாமையை, பலவீனத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் சமாதானத்தையும் இயேசுவின் நாமத்தை கட்ட விழுத்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த பூமியில் நீ கட்டுகிறது எதுவோ அதை நான் கட்டுறேன். சண்டை சச்சரவு போட்டு கட்டாத, அது ஒன்று கட்டுறோம். மன்னிச்சுட்டு வந்து கட்டு. என்ன பண்ண? மன்னிச்சுட்டு உன் ஜபம் இப்படியா இருக்கணும். எவன் தொந்தரவு ஆளாதாலும் சரி, உடனே அவனை பார்த்து, இவ்வளவு நாள் எனக்கு மனநோவாக இருந்த இவனை இயேசுவின் நாமத்தில் மன்னித்து இனிமேல் இவன் எனக்கு மனமகிழ்ச்சியாக இருக்க, நான் இவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டு போடு. இனிமேல் இவன் எனக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கும்படி இவனை நான் ஆசீர்வதிக்கிறேன். இனிமேல் அவனுக்கு ஆசீர்வாதம், எனக்கு அவன் பிளஸ்ஸிங்காக தான் இருக்கணும், இவன் தொந்தரவாக இருக்கக்கூடாது. இவனால் மனநோவாக இருந்த இவன் இது முதல் எனக்கு மனமகிழ்ச்சியாக இருப்பானாங்க. அவனை கத்த மாற்றிடுவார்.